Praise the Lord. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के नाम से प्रेम से बधाई देते हैं. மீண்டும் இந்த புதிய மாதத்திலே நவம்பர் மாதத்திலே உங்களை சந்திப்பதற்காக பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். फिर दोबारा इस नवंबर के महीने में आप सभी से मिलने के लिए हम बहुत खुश होते हैं. நமக்கு முதல் வாரமா இருக்கும் என்றால் நமக்கு கம்யூனியன் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நாம் எடுத்து எத்தனையோ மாதமாகிவிட்டது. अगर ये इस महीने का पहला हफ्ता होता तो हमारा प्रभु भोजन का हफ्ता होता, लेकिन वो सब निकालते हुए कितने महीने बीत गए हैं. கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து கொண்டு வந்தார். लेकिन परमेश्वर भला है, इतने दिन तक हमें संभालते आए हैं. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும். वही परमेश्वर को हम स्तुति करेंगे. வருஷம் சீக்கிரமா முடிய போகுது. ये साल भी जल्दी बीत रहा है. ஒரு மாதம் 10வது மாதம் முடிந்து 11வது மாதத்துக்குள்ளாய் நம்ம வந்திருக்கிறோம். ये 10वां महीना समाप्त होकर 11वां महीना में हम आ गए हैं. கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छे हैं. ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கிறோம். आप सभी हर एक के लिए हम प्रार्थना कर रहे हैं. எல்லாரும் ஆண்டவருக்குள்ளாய் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்ல ஆரோக்கியமா இருக்க வேண்டும். आप सभी परमेश्वर में खुशी और मगन और स्वास्थ्य के साथ रहना है. நாம் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. அன்பின் நேச பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். हमारे प्रेमी अच्छे पिता, हम आपको धन्यवाद देते हैं. ஆண்டவரே, இந்த 11வது மாதம் இந்த முதல் வாரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். परमेश्वर इस 11वां महीने के पहले हफ्ते के लिए हम आपको स्तुति करते हैं. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். परमेश्वर इस पूरे महीने भर परमेश्वर का अनुग्रह बनाए रखिएगा. கடந்த 10 மாதம் கர்த்தர் எங்களுக்கு நல்லவராக இருந்தார். पिछले 10 महीने परमेश्वर हमारे लिए अच्छे थे. எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ தேவைகள், ஆனாலும் உம்முடைய பிள்ளைகள் தயங்காம, உம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் கலங்காம, சோர்ந்து விடாம இதுவரைக்கும் நீங்க பாதுகாத்து கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर कितने ही परेशानियां, कितने जरूरतें, लेकिन फिर भी उन्हें सभी में से थके नहीं, परमेश्वर निराश नहीं किया, लेकिन उन्हें सारे जरूरतें पूरा करके उन्हें खुशी से रखा. ஆராதனையை உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். इस सुबह की आराधना को आपके पवित्र हाथों में अर्पण करते हैं. ஆசீர்வதிங்க, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर आप आशीष कीजिए, आपका नाम का केवल महिमा. பாடுகிற பாடல், ஆராதனை, கேட்க போகிற வார்த்தை, ஏறெடுக்கிற விண்ணப்பம் ஒன்றும் ஆண்டவரே சாதாரணமாய் இல்லாமல் தேவனால் அபிஷேகப்பட்டதாய் காணப்படட்டும். परमेश्वर गाने वाले गीत, हमारा आराधना और हम सुनने वाले संदेश कुछ भी साधारण सा नहीं रहना है, लेकिन परमेश्वर के दृष्टि में वो கேட்கிற உள்ளங்களோடு ஆவியானவர் பேசுங்க. सुनने वाले हृदय के साथ आत्मा जी आप बात कीजिए. உம்முடைய ராஜ்ய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. आपके आगमन के लिए हमें तैयार कीजिएगा. ஆராதனை உம்முடைய கரங்களில் நாங்கள் வைக்கிறோம். आराधना आपके हाथों में अर्पण करते हैं. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. आप संभाल लीजिए. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता. ஆமென். आमीन आमीन. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பாடலுக்கு நேராக நாம் கடந்து போவோம். परमेश्वर के बच्चे, हम सभी गीत के ओर जाएंगे. உமக்காகத்தானே ஐயா உயிர் வாழ்கிறேன் ஐயா, என் உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தான் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, என் உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, என் உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன்
தினமும் பலன் கொடுப்பேன், கோதுமை மணி போல் மடிந்திடுவேன். உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன், அவமானம் நிந்தை சிலுவைகளே, அவமானம் நிந்தை சிலுவைகளே அனுதினமும் நான் சுமந்திடுவேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. என் உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. என் உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் எண்ணவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் எண்ணவில்லை. எல்லோருக்கும் நான் எல்லாமானேன், எல்லோருக்கும் நான் எல்லாமானேன். அனைவருக்கும் நான் அடிமையானேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. என் உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. என் உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. என் உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. அன்பர் உமக்காகத்தானே ஐயா. அன்பர் உமக்காகத்தானே ஐயா. உம்மை பிரிந்து வாழ முடியாது ஐயா. இயேசு ஐயா, இயேசு. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இசையா, இசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இசையா, இசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன். உம் சீடனாயிருப்பேன், நான் உம் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இசையா, இசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இசையா, இசையா. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றேன்.
ஒரு பழைய பாடல், சாலமீன் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதில் ஆளுகை செய்திட சடுதியாய் வாருமே. எல்லாருக்கும் தெரிந்த பழமையான பாடல், எல்லாரும் வாய் திறந்து பாடல். சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வகுமாரனே, சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வகுமாரனே, இந்த சீயோனின் மாதுகள் தேடித் திரிகின்ற செய்தி கேளீரோ, இந்த சீயோனின் மாதுகள் தேடித் திரிகின்ற செய்தி கேளீரோ, சாலேமின் சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே, எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே, நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை வேறலாகுதே, சாலேமின் ராஜா
நாம் எல்லாரும் எழுந்திருந்து ஒரு சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். हम सभी खड़े होते हुए एक भजन संगीता को बदल बदल पढ़ेंगे. சங்கீதத்தின் புஸ்தகம் 15ஆம் சங்கீதத்தில் நாம் மாறி மாறி வாசிக்கிறோம். भजन संगीता का पुस्तक 15वां अध्याय को हम बदल बदल पढ़ेंगे. Psalm 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்? वो जो खराई से चलता और धर्म के काम करता है और हृदय से सच बोलता है. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான்மையில் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். वो जिसकी दृष्टि में निकम्मा मनुष्य तुच्छ है और जो यहोवा के डरवैयों का आदर करता है, जो शपथ खाकर बदलता नहीं, चाहे हानि उठानी पड़े. சேர்ந்து வாசிப்போம். जो अपना रुपया ब्याज पर नहीं देता और निर्दोष की हानि करने के लिए नहीं लेता है. जो कोई ऐसी चाल चलता है वो कभी न डगमगाएगा. தேவனுடைய சமூகத்திலே யார் நிற்பான் என்பதை இங்கே சங்கீதக்காரன் அறிவிக்கிறார். परमेश्वर के समूह में कौन रहेगा करके यहाँ पर भजन संगीता कहा गया है. முதலாவது இந்த பூமியில் இருக்கிறதான கூடாரத்தை குறித்து அவன் சொல்லிவிட்டு அடுத்ததாக தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தை சியோனை எருசலேமை குறித்து அவன் அறிவிக்கிறார். पहली बात तो इस पृथ्वी का निवास स्थान के बारे में बताते हुए दूसरी बात वो कहते हैं பூமியிலே அவன் தங்கியிருக்கிற காலங்களில் எப்படி இருக்க வேண்டும், அது எதற்காக பரலோகத்திலே அவன் தங்கியிருப்பதற்கு அது ஒரு நிழலாக காணப்படுகிறது. इस पृथ्वी में कितने कैसे जीना है और क्यों जीना है करके वो इस स्वर्ग राज्य के लिए एक छाया की तरह हमें இந்த பூமியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கைதான் பரலோகத்திலே நாம் வாழ்வதற்குரிய ஒரு வாழ்க்கைக்கு சமமாக மாறும். इस पृथ्वी में इस जगत में हम जीने वाला जीवन ही जो है वो स्वर्ग राज्य का जीवन जैसा समान होगा. செய்கிற மனுஷன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று அவர் சொல்கிறார். वो कहते हैं कि ऐसे चाल चलने वाले मनुष्य कभी भी नहीं डगमगाएगा. ஏதோ ஒரு நாள் உத்தமனாக வாழ்ந்தான், அடுத்த நாள் துன்மார்க்கனாக ஜீவித்தான் என்று அல்ல. एक दिन उत्तम से जिया और दूसरे दिन दुष्ट से जिया, वैसे नहीं. அவன் என்றென்றைக்கும் அவன் அசைக்கப்படாமல் அதே உத்தமத்திலே அதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே அவன் வாழக்கூடியவனாக இருக்கிறான். वो हमेशा कभी ना डगमगाते हुए उसी खराई रास्ते पर चलते हुए उत्तम स्थान में रहने वाला. ஏனென்றால் அவன் கர்த்தருக்கு பயந்து இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவருக்கு வைராக்கியமாய் வாழ்ந்ததினால் கர்த்தர் இந்த பூமியிலும் அவனை ஆசீர்வதிக்கிறார், நித்தியத்திலும் அவனை கொண்டு போகிறார். क्योंकि एक परमेश्वर के डर से जब वो इस जिंदगी को जीने के लिए उसने निर्णय ले लिया है, सो परमेश्वर उसे इस जगत में नहीं, उसे स्वर्ग राज्य में भी आशीर्वादित रखते हैं. हम सभी प्रार्थना करेंगे. हम परमेश्वर के समूह की ओर देखकर प्रार्थना करेंगे. हमारे परमेश्वर कितना भला है. हम परमेश्वर को धन्यवाद देंगे. யாக்கோபு தன் மாமன் வீட்டிலிருந்து அவன் கடந்து வந்த பிற்பாடு அந்த ஏல் பெத்தேலிலே ஒரு கர்த்தருக்கு என்ற ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை அவன் சொன்னவனாக அங்கே நன்றி பலிபீடம் கட்டினான். याकूब ने परमेश्वर के लिए उसने एक बलिस्तान बनाया और परमेश्वर को परमेश्वर को धन्यवाद देने के लिए जो उसने बलिस्तान बनाया, वैसे ही हम भी आज धन्यवाद देंगे. 10 மாதம் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைவு கூர்ந்தவர்களாய் கர்த்தருக்கு நன்றி பலிபீடம் கட்டினோம். परमेश्वर ने पिछले 10 महीने तक हमें सुरक्षित रखा, इसीलिए परमेश्वर को हम भी एक बलिस्तान बनाकर उनका धन्यवाद देंगे. इस आराधना द्वारा वो भले परमेश्वर है, वो अच्छे परमेश्वर है. हमारे लिए भलाई उन्होंने हमारे लिए किए भलाई अनेक हजार है.
ஆண்டவரே நாம் உயர்த்தி பாடி वही कहकर आज हम उनका स्तुति करके गीत गाएं। நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீ அன்பு கூறி பாவம் நீங்கிட கழுவி விட்டு அம்பே. ஜீவன் தந்து நீ அன்பு கூறி பாவம் நீங்கிட கழுவி விட்டு உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைக்கிறாமே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்மை செய்கிறவர் அவர் நமக்கு செய்த நன்மை வழியாக அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமென். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எல்லாரும் சொல்லுவோம், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா.
பரலோகத்தின் நல்ல பிதாவே, हम सभी प्रार्थना करेंगे हमारे स्वर्गीय अच्छे पिता, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே பாடணும். परमेश्वर आपको धन्यवाद देकर आपका स्तुति किया। எங்களை கைவிடாத தேவன், எங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கிறீர் என்பதை நாங்கள் உறுதியோடு நம்பிக்கை நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் சொல்லுவோம். हमें कभी न छोड़ने वाले परमेश्वर, हमारे सारों आंसुओं को परमेश्वर आप पहुंचने करके இந்த हमें भरोसा தேவன் के साथ कहा எங்களுக்கு है। போதும் என்று நாங்கள் பாடினோம். ये परमेश्वर हमारे लिए काफी है करके हमने गाया। ஆண்டவரே, இந்த ஆராதனையில பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம். परमेश्वर इस आराधना में जो भी भाग ले रहे हर एक बच्चों को आपके सम्मुख में रखते हैं। ஆண்டவரே, இந்த ஆராதனையை முழுமையாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. परमेश्वर इस पूरे आराधना को आप संभाल लीजिए। எங்களோடு கூட நீங்க பேசுங்க. हमारे साथ आप बात कीजिए। நாங்கள் கேட்க போகிற வார்த்தை உம்முடையதப்பா. हम सुनने वाले वचन आपका है। நீங்கள் இடைப்படுங்க. आप हमारे साथ बात தடைகளெல்லாம் कीजिए। மாற்றி போடுங்க. सारी रुकावटों को दूर कर ஆண்டவரே, दीजिए। இந்த வாரத்தில தன்னுடைய பிறந்த நாளை திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய திரு பாதத்தில திரு கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். परमेश्वर इस हफ्ते में जो भी अपना शादी का सालगिरह, जो भी बच्चे अपना जन्मदिन मना रहे, उनके आपके चरणों में, आपके हाथों में अर्पण करते हैं। ஒவ்வொரு மேலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் இறங்கட்டும். परमेश्वर का अनुग्रह और आशीर्वाद हर एक के बच्चों के ऊपर उतरना है। சுகவீனமாய், சோர்வாய், கவலையாய், தேவைகள் நிறைந்தவர்களாய் ஆண்டவரே, இந்த காலையில இந்த ஆராதனையில இந்த காணொளி காட்சியின் மூலமாய் கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களை தொடுங்க. அவருடைய கண்ணீர், கவலை, பாரம், व्याधिகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. परमेश्वर जो भी व्याकुलता के साथ, दुख और दर्द और जरूरतों के साथ आज इस वीडियो चैनल के द्वारा देख रहे हैं इस आराधना में, परमेश्वर उन्हें सभी को छूइएगा, उनके सारे जरूरतों को पूरा कीजिएगा। इस सुबह के समय पर हमारे साथ आप बात कीजिए। यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता, आमीन आमीन। அன்றைய சமூகத்திலே தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து வருவோம். परमेश्वर के सम्मुख में परमेश्वर के वचन की ओर हम आएंगे। இந்த காலையில பிரிய கூடாது என்கிற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச வந்திருக்கிறேன். इस सुबह के समय पर हमें अलग नहीं होना है करके आज मैं आपसे बात करने आया हूँ। இன்னைக்கு உலகத்திலே பல இடங்களிலே பல பிரச்சனைகள், மக்கள் ஒருவருக்கொரு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். आज इस संसार में हर एक कितने सारे परेशानियों के बीच में आज सब अलग अलग जी रहे हैं। ஆண்டவரே, மக்கள் இன்றைக்கு ஒரு ஒற்றுமையாய் ஐக்கியமாய் வாழ முடியாதபடி பிசாசு இன்னைக்கு அநேகரை பிரித்து கொண்டிருக்கிறார். आज सभी लोगों को एक साथ न लेकर आकर शैतान आज सभी लोगों को अलग करके रखा है। சத்துரு अनेक பிரிவினைகளை இன்னைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு குடும்பங்களை உடைத்து கொண்டிருக்கிறார். आज शैतान जो है हर एक परिवार के सदस्यों को जुड़ा के न रखते हुए उन्हें अलग करके रखा है। முடியாதவர்களா இன்றைக்கு தடுமாற்றத்தோடு இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. आज कोई समाधान के साथ जी नहीं पा रहे ऐसे कितने डगमगाते हुए एक परिवार को हम देख सकते हैं। ஆனால் பரிசுத்த வேதம் சொல்கிறது நீங்கள் பிரியக்கூடாது. लेकिन पवित्र शास्त्र कहता है आपको अलग नहीं होना है। அதைத்தான் இந்த காலையில் உங்களோடு கூட பேசும்படியாக வந்திருக்கிறேன். वही आज मैं आपके सामने बात करने आया हूं। ஆதியாகமம் 44 அதிகாரம் 22 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 44 22 वचन। उत्पत्ति का पुस्तक 44वां अध्याय 22वां वचन हम सभी ले लेंगे। வாசிக்கிறேன், கவனிங்கள். இந்த இளைஞன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்தால் அவர் இறந்து போவார். ये कि वो लड़का अपने पिता को नहीं छोड़ सकता, नहीं तो उसका पिता मर जाएगा। இந்த இளைஞன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்தால் அவர் இறந்து போவார். यह लड़का अपने पिता को नहीं छोड़ सकता, नहीं तो उसका पिता मर जाएगा। அன்றைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் எப்படி வாழ வேண்டும் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. परमेश्वर के बच्चे आप और मैं किस तरह से जीना है करके पवित्र शास्त्र हमें सिखाता है। நாம் பிரிய வேண்டாம், பிரியக்கூடாது என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
हमें अलग नहीं होना है या फिर हम छोड़ नहीं सकते, ऐसे पवित्र शास्त्र हमें सिखाता है। எதெல்லாம் பிரியக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதோ பிரமாணம் சொல்லுகிறதோ அதை ஒருபோதும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கை கொள்ள வேண்டும், ஒருபோதும் பிரியவே கூடாது. किन बातों से हमें अलग नहीं होना है करके ऐसे हमें प्रमाण हमें इस पवित्र शास्त्र सिखाता है, तो उसी से हम सभी से अलग नहीं होना है। அந்த பிரியக்கூடாதவைகளை தான் இந்த காலையில வேத வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட பேசும்படியாக வந்து நிற்கிறேன். आज हमें अलग नहीं होना है, यही बात के अनुसार मैं आपसे बात அப்படி பிரியாமல் இருந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதங்கள் உண்டானது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். जो अलग नहीं हुए उनके जीवन में क्या आशीर्वाद हुआ करके हमें आपसे बात करनी है। ஆதியாகமத்தின் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். निर्गमन का पुस्तक 33वां अध्याय 11वां वचन हम पढ़ेंगे। நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். और नून का पुत्र और मूसा का टहलोता था, वो तंबू में से न निकलता था। நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். नून का पुत्र योशू नाम एक जवान, वो तंबू में से नहीं निकलता था। பொதுவா ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பயபக்திக்குரிய ஒரு இடம், ஆராதனைக்குரிய இடம். एक तंबू कहे तो वो एक भयभीति का एक स्थान है, वो आराधना का एक स्थान है। தேவனுடைய ஷெக்கினா மகிமை இறங்கி தெய்வ பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு அவர்கள் செலுத்துகிற பலி காணிக்கைகளை அங்கீகரிக்கிற இடம்தான் ஆசரிப்பு கூடாரம். परमेश्वर का जो प्रशंसा वहाँ पर उतर कर और परमेश्वर का महिमा दिखाता है वही, और परमेश्वर के बच्चे जहाँ पर बलि वही तंबू कहलाते हैं। அந்த ஸ்தலத்தை உருவாக்க வேண்டும் என்று யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்களிடத்திலே மோசேயின் மூலமாக கர்த்தர் அறிவித்தார். परमेश्वर यहोवा ने वहाँ पर एक तंबू ऐसे स्थापन करना है करके परमेश्वर ने इस्राएल लोगों के बीच में मूसा के द्वारा कहा गया। ஆண்டவராய் கர்த்தர் சொன்ன அந்த வசனத்தை நான் அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். परमेश्वर यहोवा ने कहा गया उस वचन को यहाँ पर मैं 25ஆம் அதிகாரம் யாத்திராகமம் ஸ்தோத்திரம் 8ஆம் வசனத்திலே அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று கர்த்தர் சொன்னார். वे मेरे लिए एक पवित्र स्थान बनाए कि मैं उनके बीच निवास करूं। அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும். वे मेरे लिए एक पवित्र स्थान बनाए कि मैं उनके बीच निवास करूं। அந்த பரிசுத்த ஸ்தலம் தான் ஆசரிப்பு கூடாரம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. वही पवित्र स्थान जो है वो तंबू कहा गया है करके हमें भूलना नहीं है। ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த பரிசுத்த வாசஸ்தலத்திலே தேவன் வாசம் பண்ணினார். परमेश्वर वहाँ पर उस तंबू में उस पवित्र स्थान में परमेश्वर निवास करते थे। தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறவர்கள், தேவனுக்கு பலி செலுத்துகிற மக்கள் அந்த இடத்தை நோக்கி கடந்து வந்தார்கள் என்று யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். और निर्गमन का पुस्तक 33:7 में हम पढ़ते हैं कि परमेश्वर को बलि चढ़ाने वाले लोग, परमेश्वर को दान देने वाले सब लोग उसी तंबू में उसी पवित्र स्थान में आते थे करके हम यहाँ தேவனை தேடுகிற மக்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நோக்கி சென்றார்கள். परमेश्वर को ढूंढने वाले जो लोग थे वो इस तंबू की ओर आते थे। அது பரிசுத்த ஸ்தலம், அது பயபக்திக்குரிய இடம் என்று நான் சொன்னேன். इसीलिए उसे एक पवित्र स्थान, वो एक भय भक्ति का एक स्थान है करके मैंने कहा। அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு அவிதமான ஸ்தோத்திரம், ஒரு இஸ்ரவேலின் ஒரு கடந்து வருவான் என்று சொன்னால் பிரகாரம் வரைக்கும் அவன் செல்லலாம். அங்கே ஆண்டவருக்கு என்று பலி செலுத்தும்படியாக காணிக்கை கொடுக்கும்படியாக அவன் கடந்து வருவான். अगर उस तंबू के अंदर आता है तो उसे अंदर प्रवेश करने के लिए वो इज़राइल जो है वो उस बलि तक आकर बलि दे सकता है। அங்கே பிரகாரம் வரைக்கும், கோற்று வரைக்கும், அந்த முதல் பகுதி வரைக்கும் அவன் கடந்து போக வேண்டும், கடந்து போக முடியும். और उस तंबू के उस प्रहार तक, उस आगे तक वहाँ पर वो इज़राइल राजा ஒரு ஆசாரியன் இருப்பான் என்று சொன்னால் அவன் பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் அவன் கடந்து போகலாம்.
एक याजक रहेगा तो वो एक उस पवित्र स्थान तक अंदर जा सकता அங்கே है। குத்துவிளக்குல எண்ணெய் இல்லாதிருந்தால் எண்ணெய் ஊற்றுவதற்கும் அங்கே அவிதமாய் ஸ்தோத்திரம் அந்த மேதின் மேல் பரிசுத்த அப்பத்தை வைப்பதற்கும் தூபம் காட்டுவதற்குமாய் அந்த பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் ஆசாரியன் போகலாம். वो याजक वहां पर दीवटों में दिया जलाने के लिए और वहां पर उस प्रभु भोजन उधर रखने के लिए वहां पर वो शुद्ध करने के लिए जा सकता है। அவன் ஒரு பிரதான ஆசாரியனா இருப்பான் என்று சொன்னால் வருஷம் ஒரு முறை அவிதமாய் ஸ்தோத்திரம் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய அந்த ஷெக்கினா அதாவது உடன்படிக்கை பெட்டி அந்த கேருபீன்கள் இருக்கிற இடம் வரைக்குமாய் பிரதான ஆசாரியன் போகலாம் வருஷம் ஒரு முறை. और प्रधान याजक जो है वो साल में एक बार वहां पर जा सकता है, वहां उस प्रवेश कर सकता है। இதுதான் பிரமாணம், இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் நியமித்ததான ஒரு ஆராதனையுடைய ஒழுங்காகும். वही वहाँ का प्रमाण था, वही जो उसका जैसे सीधा चलने वाला। சாதாரணமாய் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக எந்த ஒரு மனுஷனும் அங்கே போய்விட முடியாது. அப்படி போனால் அவன் உயிரோடு கூட அவன் திரும்ப முடியாது. उस तंबू के अंदर वैसे ही साधारण से कोई नहीं जा सकता था। अगर कोई वहां अंदर निवास किया तो वो बाहर இங்கே ஒரு வாலிபனை பார்க்கிறோம். அந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனாக அவன் இரவும் பகலுமாய் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பக்கத்திலே அவன் காத்திருந்தான், அங்கே கிடந்தான். यहाँ पर हम देखते हैं कि वो तंबू के बाहर वो इंतजार कर रहा था, वो उससे अलग नहीं हो रहा था, वो वहां पर इंतजार था। அவன் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல, அவன் எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவன். वो एक याजक के परिवार से नहीं था, वो इब्राहिम का एक परिवार का था। இப்படிப்பட்டதால் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேராத இன்னொரு கோத்திரத்துக்கு உரியவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எப்பொழுதும் அங்கே அவிதமாய் இரவும் பகலுமாய் காணப்பட்டான். ऐसा एक याजक का परिवार का न मिले हुए वो दूसरे गोत्र का जो था वो हमेशा उस तंबू के आसपास दिखाई देता था। இது எதை காண்பிக்கிறது? ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனுடைய சமூகத்தை எப்பொழுதும் நாடி தேடி போகக்கூடிய ஒரு அனுபவத்தை நமக்கு இது சுட்டி காண்பிக்கிறது. ये क्या हमें दिखाता है कि परमेश्वर के समुख को हमेशा उसके आसपास जाने वाला எங்கே சென்றாலும் ஒருவேளை உங்களுடைய படிக்கிற காலேஜ் ஸ்கூலுக்கு நீங்கள் போகலாம், வேலை செய்கிற இடத்திற்கு போகலாம், வியாபார ஸ்தலத்துக்கு போகலாம், ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போகலாம், எங்க போனாலும் தேவனுடைய சமூகம் அந்த இடத்தில் இருக்கும்படியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். आप कहीं भी जा सकते हो, चाहे वो आपका कॉलेज हो, व स्कूल हो, या फिर आपका व्यापार का जगह हो, जहाँ पर भी हो, आप परमेश्वर के सम्मुख की ओर जाते हुए दिखाई இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தங்க வேண்டும் என்று இவனுக்குள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆசை ஏற்பட்டது? इस तंबू के अंदर रहने के लिए क्यों उसे एक इच्छा आया? இவன் இந்த ஸ்தோத்திரம் யோசுவா என்று சொல்லக்கூடியதான இந்த வாலிபன் மோசேயை தன்னுடைய எஜமானாக, தன்னுடைய தலைவனாக, தன்னுடைய முன்மாதிரியாக அவன் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். ये योशुआ नामक ये नौजवान जो है वो मूसा को अपना मालक, अपना स्वामी, अपना एक मुख्य अधिकारी बना दिया था। அவனுக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்புக் கொடுத்து அவனுக்கு ஒரு பணிவுடைய வேலைக்காரனாக அவன் காணப்பட்டான். उनके सामने उसने पूरी परिपूर्ण अर्पण करके वो उनके लिए पूरी तरह से काम करता था। ஒவ்வொரு செய்கையும் யோசுவா மோசேயுடைய செய்கையை கவனித்துக் கொண்டே இருந்தான். योशुआ हर एक उसका चाल चलन को, मूसा का चाल चलन को देखता था। யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் போகும்போது அங்கே கூடியிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவனுக்கு மரியாதை செய்வதை அவன் கவனிக்கிறார். और यहाँ पर 8वां अध्याय में वचन में हम पढ़ते हैं कि जब वो तंबू के अंदर जाता है तो वहाँ के सारे लोग जो उसको सम्मान देते हैं वो सब कुछ देखता है। அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாய் மோசே பிரவேசிக்கும் போது ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்டி கொண்டு வந்ததானே அந்த மேக ஸ்தம்பம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே அங்கே நிற்பதை இந்த யோசுவா பார்க்கிறார். और अब तक वो इज़राइल लोगों को चलाता हुआ वो मेघ का स्तंभ जो है अभी वो उस तंबू के बाहर आकर खड़ा हो गया करके यहाँ पर देखता है योशुआ। இந்த யோசுவா கவனிக்கிறான்.
அந்த கூடாரத்துக்குள்ளாய் மோசே கடந்து போகும் பொழுது தேவன் அவனோடு கூட பேசுகிற சப்தத்தை அவன் கேட்கிறான். ये योशुआ देखता है कि जब मूसा वहां पर जाता है तो उसका आवाज वहां पर वो सुनाई देता है. ஜனங்கள் மரியாதை செய்தார்கள். सारे लोग उसको सम्मान करते हैं. தேவனுடைய மேக ஸ்தம்பம் மோசே கவனித்து அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகும் பொழுது அவனுக்கு வரவேற்பு கொடுப்பது போல மேக ஸ்தம்பம் இறங்கி வருவதை பார்க்கிறான். और जैसा मूसा को सम्मान देने वाला वो मेघ स्तंभ उसको तंबू के वहां पर उसे आशीर्वाद करता है, वैसे वो देखता है. கடந்து போன உடனே ஆண்டவராகிய கர்த்தர் அவனோடு கூட பேசுவதை பார்க்கிறான். और वहां पर जाते ही परमेश्वर यहोवा उसके साथ बात करते हुए वो देखता है. இத்தனையும் மோசேக்கு இவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைத்தது எப்படி என்பதை அவன் உணர்ந்தவனாய் இந்த ஆசீர்வாத கூடாரத்தை விட்டு பிரியக்கூடாது என்கிற ஒரு தீர்மானம் அவனுக்குள் ஏற்பட்டிருக்க வேண்டும். और ऐसे सारे इतने सारे आशीर्वाद उसे जो मिलते हुए देखते ही वो निर्णय लेता है योशुआ की, अपने ठान लेता है कि वह भी इसी तंबू के ओर रहेगा करके वो उनके आसपास ही रहता है, वो वहां से தேவனுடைய சமூகத்தை விட்டு அதாவது ஆசீர்வாத கூடாரத்தை விட்டு ஒருபோது நான் பிரிய மாட்டேன் ஒரு தீர்மானம் அவனுக்குள்ளா இருந்திருக்கும். उसने अपने आप में एक निर्णय ले लिया कि परमेश्वर के तंबू से मैं बाहर कभी नहीं निकलूंगा. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அவன் ஆசீர்வாத கூடாரத்தை விட்டு அவன் பிரியாதவனாய் இருந்தான். इसलिए पवित्र शास्त्र कहता है कि वो तंबू से कभी बाहर नहीं निकलता था. 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவன் ஒரு வாலிபன் என்று நாம் பார்க்கிறோம். और 33वां अध्याय 11 वचन में वो एक नौजवान है करके हम देखते हैं. இந்த வாலிபனுக்கு எத்தனை ஆசை இருந்திருக்கலாம். इस नौजवान को कितना सारा எதிர்காலத்தை குறித்து எத்தனை திட்டங்களும் தீர்மானங்களும் அவனுக்குள் இருந்திருக்கலாம். उसको भविष्य के बारे में कितना एक मकसद एक सोच हो सकता அவனை போன்ற வாலிபர்கள் அமிதமாய் இந்த பூமியில் அந்த நாட்களிலே இருந்ததை அவன் கவனித்திருக்கலாம். उसके जैसे नौजवान कितने सारे युवक लोग अलग-अलग तरीके से जीते हुए யார் எப்படி இருந்தாலும் இந்த யோசுவா என்று சொல்லக்கூடியதான இந்த வாலிபனோ தேவனுடைய ஆசீர்வாத கூடாரத்தை விட்டு சமூகத்தை விட்டு அவன் பிரியாதவனாய் அங்கே இரவும் பகலுமாய் காணப்பட்டான். जो जैसे भी कहीं को सभी लोग कैसे भी हो लेकिन वो परमेश्वर के सम्मुख में कभी नहीं दूर होना चाहता था, इसीलिए उस तंबू से वो बाहर कभी नहीं निकलता था. ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளாய் அங்கே இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய உந்துதல் ஒரு ஏவுதல் அவனுக்குள்ளாக எப்பொழுது உருவாக்கி கொண்டிருந்தான். उसके अंदर एक चाहत, उसके अंदर एक तड़प रहता था हमेशा कि उस तंबू के बाहर कभी नहीं निकालना, परमेश्वर के सम्मुख में ही बना रहना. கவனித்து பாருங்கள். कई लोगों को देखिएगा வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்ட உடனே ஜெபம் செய்து நமக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி விடுவார்கள். उनके जीवन में कहीं थोड़े से समस्याओं देखते ही वे सोचते हैं कि प्रार्थना करके मुझे क्या फायदा. வேதம் வாசித்தேன் எனக்கு என்ன பிரயோஜனம் வந்தது. इतने दिनों तक मैंने उपवास करके प्रार्थना किया और शास्त्र पढ़ा, मुझे क्या प्रयोजन हुआ. நான் பைபிள் வாசித்து என்ன பிரயோஜனம் ஏற்பட்டது. अभी तक मैं शास्त्र पढ़कर मेरा क्या उपयोग हुआ. இனி நான் ஜெபிப்பதோ உபவாசிப்பதோ அவிதமாய் ஆராதனை செல்வதோ என் வாழ்க்கையிலே நான் நிறுத்தி விடுவேன். अभी से मैं आराधना करने और उपवास करने और प्रार्थना करना छोड़ दूंगा. கொஞ்சம் பிரச்சனையான உடனே நிறுத்தி விடுவார்கள். थोड़े से ही समस्याओं से वो वैसे वहां पर रुक जाते हैं. ஒரு சகோதரனை அவனுடைய அண்ணன் விதமாய் சொன்னான், நீ தொடர்ந்து நீ பைபிள் படித்துக் கொண்டிருந்தால் பைபிளை கிழித்து விடுவேன். நீ பைபிள் படிப்பதனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் அவனுக்குள் வருகிறது. एक भाई को उसका बड़े भाई ने कहा कि अगर तू आगे भी ऐसे बाइबल पढ़ता रहेगा तो उस बाइबल को मैं फाड़ दूंगा, क्योंकि इस बाइबल के कारण ही तुझे इतने सारे समस्या आ रहे हैं. வீட்டிலே நீ ஜெபிக்க கூடாது. इसलिए अभी से तू अपने हमारे घर के अंदर तुझे प्रार्थना नहीं करना है. ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆராதிக்க கூடாது, பைபிள் வாசிக்க கூடாது. तो अभी आगे से हमारे घर में आराधना नहीं करना है. காரணம் என்ன? நீ செய்வதனாலே என் குடும்பம் அமிதமாய் பிரச்சனைக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. क्यों कारण क्या है? क्योंकि ऐसे करने से हमारा परिवार समस्याओं के बीच में जा रहा है. பிரச்சனையான உடனே கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி ஓடுகிற மக்களே எவ்வளவு பேரை நாம் பார்க்கிறோம். थोड़े से परेशानियों से ही हम परमेश्वर से दूर भागने वाले कितने लोगों को हम देखते हैं. எரேமியாவை கவனித்து பாருங்கள். எரேமியா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். एरेमिया का पुस्तक 15:17
15-17 को हम पढ़ेंगे। நான் பரியாசக்காரனுடைய கூட்டத்திலே உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உம்முடைய கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினீர். मन बहलाने वालों के बीच बैठकर प्रसन्न नहीं हुआ, तेरे हाथ के दबाव में से अकेला बैठा, क्योंकि तूने मुझे क्रोध से भर दिया था। சலிப்பினால் என்னை நீ நிரப்பினீர், உம்முடைய சமூகத்திலே நான் தனித்து உட்கார்ந்திருந்தேன். मैं तुम्हारे हाथ के दबाव में अकेला बैठा हूँ। நான் ஒரு துன்மார்க்கரிடத்திலே நான் உட்காரவில்லை, मैं मन बहलाने वालों के बीच में உம்முடைய சமூகத்திலே நான் உட்கார்ந்திருந்தேன். मैं आपके ही सम्मुख में बैठा था। ஆனால் சலிப்பினால் என்னை நீ நிரப்பி விட்டீர். लेकिन आपने मुझे आपके क्रोध से भर दिया। எரேமியா ஏன் இப்படி சொன்னான் என்பது நமக்கு தெரியாது. यिर्मयाह ने उस वक्त क्यों ऐसे कहा करके हम नहीं ஆனால் இந்த जानते। கன்னிகளுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், தேவனுடைய சமூகத்திலே அதிகமாக ஜெபிப்பது, ஆராதிப்பது, பாடுவது அநேகருக்கு போர். लेकिन आज ऐसे ही अनेक लोगों को परमेश्वर के सम्मुख में ऐसे बैठकर परमेश्वर को आराधना करना, प्रार्थना करना उनको बहुत बोर हो जाता है। கொஞ்ச நேரம் அவ்விதமாய் ஆராதனை செய்து கொண்டிருந்தால் பைபிள் அதே பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருந்தால் தூக்கமே வந்துடுது. थोड़े समय तक अगर वो शास्त्र सुनते हुए, आराधना सुनते हैं, संदेश सुनते हैं, तो उन्हें नींद आ जाती है। ஏன் அவர்களுக்கு அந்த ஆராதனையின் மேல விருப்பம் இல்லை? क्योंकि उन्हें वो आराधना के ऊपर एक चाहत नहीं है। அந்த பிரசங்கம் அவர்களுக்கு சலிப்பாக மாறுகிறது. वो संदेश उन लोगों के लिए एक थकावट लेकर आता है। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे प्रिय लोगों, இந்த ஸ்தோத்திரம் யோசுவாவை கவனித்து பாருங்கள். ஆசீர்ப்பு கூடாரத்தை விட்டு தேவ சமூகத்தை விட்டு அவன் பிரியவில்லை. ये योशू को यह ध्यान दीजिएगा, वो उस तंबू से, उस पवित्र स्थान से, परमेश्वर के सम्मुख से वो अलग नहीं। நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்ன உடனே இது பைபிள் வாசிப்பு, ஆராதனை, உபவாசம், ஸ்தோத்திரம், தேவனை தேடுவது கர்த்தருக்கு கொடுத்தது. அதனாலதான் இதெல்லாம் ஏற்பட்டது. நமக்கு ஒரு முடிவு எடுத்துக் கொள்கிறோம். हमें समस्या आते ही परमेश्वर का वचन पढ़ते और प्रार्थना करना, आराधना करने की वजह से ये सब होता है करके हम खुद से निर्णय ले लेते हैं। ஆனால் புறஜாதி மக்களை கவனித்து பாருங்கள். लेकिन अन्य जाति के लोगों को ध्यान दीजिए, அவங்களுக்கு பிரச்சனை வரவில்லையா? उनको समस्या नहीं आया क्या? பிரச்சனை ஏராளம். उनको परेशानियां बहुत सारे। ஏன் இப்படி பிரச்சனை என்று யாரையும் கேட்டால், क्यों इतने सारे परेशानी है करके कोई पूछे நீ तो, காலைதோறும் கோயிலுக்கு போற, तू हर सुबह तो मंदिर जाता है, அவிதமாய் குளிர் நேரத்துல பச்சை தண்ணியில குளிக்கிற, तो ठंडी के समय पर ठंडा पानी से नहाता காலையிலே है, அவிதமாய் ஸ்தோத்திரம் உன்னுடைய தெய்வத்தை ஆராதிக்க நீ போகிறாய். तो बड़ी बोर के समय पर உனக்கு இவ்வளவு கஷ்டம் வருகிறதே என்று யாராயிலும் சொன்னால், तुझे इतना नष्ट करके अगर किसी ने कहा, அவன் ஆராதிக்கிற விக்கிரகத்தை குறித்து குறை சொல்லவே மாட்டான். वो कभी उस आराधना करने वाले उस मूर्ति को कभी वो ठुकराएगा நான் नहीं। கோயிலுக்கு போய் வந்ததுனால தான் இப்படி என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டான். वो कभी नहीं कहेगा कि मैं मंदिर में गया इसीलिए मुझे ऐसा அவன் हुआ। என்ன சொல்வான்? என் தலையில் அப்படி எழுதி இருக்கிறது, वो क्या कहेगा? क्योंकि मेरे सिर में वैसा लिखा गया இப்படி है அனுபவிக்க வேண்டும் என்று நான் இருக்கிறேன். और वही मेरे सिर में ऐसा लिखा गया कि मुझे ऐसे अनुभव ही करना है இந்த பிரச்சனையை நான் அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது. और मुझे वही समस्याओं के बीच में गुजरना है। யார் அதை மாற்ற முடியும்? कि कौन बदल सकता है? அதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கும். அந்த பரிகாரத்தை தேடிக்கொண்டு நான் ஓடுவேன். अगर उसका कुछ परिहार रहा है तो उसको ढूंढकर मैं भागूंगा। उसका कुछ उपयोग है तो பூஜாரி சொல்வான், நீ வீடு வீடாய் போய் நீ பிச்சை எடுக்க வேண்டும். तो तुरंत वो याजक, वो पुजारी कहता है कि तू हर घर में जाकर तुझे भीख मांगना है அதை வைத்து நீங்கள் சமைத்து अनेक ஏழைகளுக்கு நீங்கள் போட வேண்டும். और उससे लेकर तुम्हें भोजन बनाकर अनेक गरीबों को दान करना है। ஒரு பெரிய பணக்காரனா இருப்பார். ये तो बहुत अमीर धनवान व्यक्ति होगा। இப்படி ஒரு பரிகாரம் இருக்கிறது, நான் செய்ய माட்டேன் என்று சொல்ல மாட்டான். கணவன் மனைவியுமாய் சேர்ந்து வீடு வீடா பிச்சை கேட்பார். और ऐसे ही मुझे परिश्रम करना है क्या वो सोचता नहीं है? वो अनेक सभी लोगों के घर पे जाके भीख मांग लेता है। ஒரு நாளும் தான் ஆராதிக்கிற விக்கிரகத்தை குறித்து குறை சொல்லவே மாட்டார். कभी भी वो उस आराधना करने वाले उस मूर्ति को कभी भी वो ठुकराएगा नहीं। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, நம்ம தான் அப்படி என்ன சொல்றோம்? हम ही इसी तरह कहते हैं, கர்த்தரை விட்டு தூரமா போயிடும். हम परमेश्वर से अलग हो जाते हैं। ஆனால் யோசுவாவை கவனித்து பாருங்க. தேவ அந்த ஆசீர்ப்பு கூடாரத்தை விட்டு, அதாவது தேவ சமூகத்தை விட்டு அவன் விலகியே போகல. लेकिन यहाँ पर योशू को देखिएगा, वो परमेश्वर के तंबू से, परमेश्वर के सम्मुख से वो कभी अलग नहीं தேவனுடைய हुआ। சமூகம் என்ன செய்யும்? परमेश्वर का सम्मुख क्या कराता है?
21ஆம் சங்கீதம் भजन संगीता 21वां अध्याय 6ஆம் வசனத்திலே 6वां वचन में உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். वो अपने सम्मुख से मैं हर्ष होता हूं। தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய சமூகம் எங்கே எல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? வருகிற பிள்ளைகளை மகிழ்ச்சியினால பூரிப்பாக்குகிறார், நிரப்புகிறார். आप परमेश्वर के सम्मुख जहाँ कहीं भी है, वहाँ जो भी आता है वहाँ पर उन बच्चों को वो हर्ष और आनंद देते हैं और परिपूर्ण देते हैं। ஏசாயா 35:10 பிரகாரமாய் அவருடைய தவிப்பு, அவருடைய சஞ்சலம் எல்லாவற்றையும் மாற்றி அவருடைய நித்திய மகிழ்ச்சியினாலே அவருடைய தலையின் மேலே கர்த்தர் இறங்கும்படியாய் செய்கிறார். और ऐसाया 35:10 के अनुसार उनके सिर के उनके सारे दुख और सब दूर करके उन्हें खुशी और आनंद और मग्न से भर देते हैं। கொர்நேலியு தன் வீட்டை தேவனுடைய சமூகமாய் மாற்றியிருந்தார். कुर्नेलियो उसका घर को परमेश्वर के सम्मुख में बदल दिया। ஜெபித்து அந்த இடத்தை தேவ சமூகமாய் மாற்றியிருந்தார். प्रार्थना करते करते वो परमेश्वर का सम्मुख में घर को बदल दिया। அப்போஸ்தலத்திலே சொன்னார், இப்பொழுது நாங்கள் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். इसलिए वो प्रेरित पत्रस से कहता था कि अभी हम परमेश्वर के सम्मुख में आ गए हैं। நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33-44 வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் இறங்கினார், எல்லாரையும் அபிஷேகித்தார். और प्रेरित का पुस्तक 10वां अध्याय 33-34 में पढ़ के देखिए, वहां पर परमेश्वर के सम्मुख में परमेश्वर का प्रशंसा उतर कर आकर उन सभी लोगों को वहां पर भर दिया। தேவ சமூகம் உங்களுக்கு என்ன செய்யும்? परमेश्वर का सम्मुख आपको क्या कराएगा? உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுது மகிழ்ச்சினாலே நிரப்பும். உங்களுடைய கவலை, துக்கம், கண்ணீர் எல்லாவற்றையும் ஆவியானவர் எடுத்து போடுவார். அந்த தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நீங்கள் வெறுமையா போக மாட்டீங்க, புதிய எண்ணெயால் கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். परमेश्वर के सम्मुख में आते ही परमेश्वर आपके सारे दुख दर्द को दूर करवा कर आपको हर्ष और मगन और आनंद से भर देंगे और आपको नए तेल से अभिषेक कर आपको आनंद देंगे। जय जयकार। அற்புதம் நடக்க வேண்டுமா? யோசுவாவை போல தேவ சமூகத்தை எப்பொழுதும் நாடுங்கள். आपके जीवन में एक अद्भुत कार्य होना है तो योशू की तरह हमेशा परमेश्वर के सम्मुख को ढूंढ कर आइएगा। இப்படி இரவும் பகலுமாய் தேவ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? ऐसे दिन रात परमेश्वर के तंबू से अलग नहीं होने वाले योशू के जीवन में क्या हुआ? யாத்திரா 33:11 அவன் சாதாரணமான ஒரு பணிவிடைக்காரனாய் காணப்பட்டான் என்று ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். यहाँ पर निर्गमन का पुस्तक 33:11 में हम पढ़ते हैं कि वहाँ पर वो एक साधारण सा एक नौकर की तरह दिखाई दिया करके यहाँ पर पढ़ते हैं। 13आம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவன் கோத்திர பிரபுவாக, எப்ராயிம் கோத்திர பிரபுவாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். और गिनती का पुस्तक 13:8 में इब्राहिम के गोत्र के प्रभु उसे बनाया गया था। யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவாவை அழைத்து, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, நீ போயிடமெல்லாம் உன்னோடு கூட நான் காணப்படுவேன், நீ இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் கானான் தேசத்தை இவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய் என்று தேவன் அவனை நடத்திப்புக்காரனாய் ஒரு தலைவனாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். और जोशुआ 1:6 में हम पढ़ते हैं कि मैं तुझे नहीं छोड़ूंगा, कभी नहीं टुकराऊंगा, तुझसे दूर नहीं जाऊंगा करके उसे कहा गया। और इजराइल लोगों को चलाते हुए उसे कनान देश को जाकर वो उसमें सारे उस देश के हर एक उन सारे लोगों के बीच में बांट देने के लिए उनसे कहा गया और उसे एक मुख्य अधिकारी बनाया गया। யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் அவனை கனப்படுத்தினார்। योशुआ 1 अध्याय 7वां वचन में परमेश्वर ने उसे आदर किया और सम्मान किया। என்னாகமம் 27:18-19-20ஆம் வசனத்திலே மோசே பார்த்து சொல்கிறார், உன் கனத்தை யோசுவாவுக்கு கொஞ்சம் கொடு। और गिनती का पुस्तक 27-19 में हम पढ़ते हैं कि वो मूसा को देखकर परमेश्वर कहते हैं कि तेरे सम्मान को थोड़ा सा तू योशू को देना। உபாகம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே மோசே மரிப்பதற்கு முன்பாக யோசுவாவின் தலையில கை வைக்கிறான், தேவன் யோசுவாவை ஞானத்தின் ஆவினாலே நிரப்பினார்।
और व्यवस्था विवरण का पुस्तक 34वां अध्याय में मूसा के मृत्यु के पहले मूसा मूसों के हाथ के ऊपर सिर के ऊपर हाथ रखता है और परमेश्वर ने उसे अपने ज्ञान से उन्हें भर देते हैं। ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகாதிருந்ததினாலே தேவ சமூகத்தை எப்பொழுதும் அவன் நாடி தேடினபடியினால் கர்த்தர் அவனை வீணாக்கவில்லை, அவனை மேன்மைக்குரிய ஒரு தலைவனாக கர்த்தர் அவனை மாற்றினார்। परमेश्वर के तंबू से कभी नहीं अलग हुआ, परमेश्वर के सम्मुख से कभी नहीं छोड़ने वाला उस योशु को परमेश्वर ने उसे तुच्छ नहीं माना, उसको सम्मान देकर उसको एक मुख्य बनाया। யாரை உருவாக்குகிறாரோ அவன்தான் தலைவனாக ஜனத்திற்கு முன்பாக நிற்பார்। परमेश्वर जिसको एक सम्मान देते हैं, जिसको परमेश्वर सृष्टि करते हैं, उसको परमेश्वर उन प्रजा के बीच में मुख्य बनाते हैं। பிரியாதிருந்தார் முதலாவது தேவ சமூகத்தை விட்டு நீங்கள் எப்பொழுதும் பிரியக்கூடாது। वो तंबू से कभी नहीं निकल कर बाहर आया, इसका मतलब है परमेश्वर के सम्मुख से आपको कभी दूर नहीं இரண்டாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்। दूसरा बात रोमियो का पुस्तक 8वां अध्याय 36ஆம் வசனம் 36वां वचन हम கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்போர் யார்? உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளியுள்ளாயிருப்போமே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிவிட்டு கீழே சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று सवाल विட்டு चैलेंज பண்ணி சொன்னார்। और यहाँ पर कहा गया है, प्रेरित पौलुस कहते हैं कि कौन हमको मसीह के प्रेम से अलग करेगा? क्या क्लेश या संकट या उपद्रव या अकाल या नंगाई या जोखिम या तलवार या फिर ये कौन है ये जो परमेश्वर के प्रेम से हमें अलग करेगा करके यहाँ पर सवाल करता है। नाम प्रियवे कुड़ा परमेश्वर के प्रेम से हमें தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் பிரியக்கூடாது। पहली बात तो हमें परमेश्वर के सम्मुख से अलग नहीं होना है। கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாம் பிரியக்கூடாது। दूसरी बात तो हमें मसीह के प्रेम से अलग नहीं கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு நேசிக்கிற ஒரு வாழ்க்கையாகும்। मसीह का जीवन जो है एक स्नेह करने वाला। ஆண்டவர் நம்மை நேசித்ததினால் அவருடைய பிள்ளைகளாக மாறினோம்। परमेश्वर ने हमें स्नेह किया, इसीलिए हम उनके बच्चे बन गए। அப்ப நம்மை நேசித்த ஆண்டவரை நம்முடைய ஜீவ காலமெல்லாம் நேசிக்க வேண்டும், அதுதான் ஒழுங்கு, அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை। हमें प्रेम करने वाले परमेश्वर को हम भी हमारे जीवन भर उनको चाहते रहना है, वही मसीह का அன்பை விட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒருபோதும் பிரியக்கூடாது। उस प्रेम से हम परमेश्वर के बच्चे कभी अलग नहीं होना है। மனைவி மேல், புருஷன் மேல், பிள்ளைகள் மேல், சகோதர சகோதரி மேல், குடும்பத்தாரின் மேல் அன்பு இருக்கலாம்। पत्नी के ऊपर, पति के ऊपर, बच्चों के ऊपर, भाई बहन के ऊपर, माता पिता के ऊपर प्रेम हो सकता है। ஆனால் இயேசுவை விட யாதொருவர் மேல் நீங்கள் அன்பு வைப்பீர்கள் என்றால் அது தேவனுடைய பார்வையிலே மகா பெரிய குற்றம்। लेकिन अगर जो कोई भी मसीह यीशु से भी अधिक प्रेम करेगा, अधिक प्रेम किसी के ऊपर रखा तो वो बहुत एक बड़ा एक अपराध है। லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம்। लूका 16वां अध्याय 26वां वचन हम ले लेंगे। யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்கவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் என்றார்। और जो कोई भी अपने भाई बहन हमारे किसी से भी वो जुड़ता नहीं है, वो मुझे मेरा चेला नहीं होगा करके हम यहाँ पर पढ़ते हैं। ஏன் இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் இப்படி சொன்னார்? क्यों परमेश्वर यहाँ पर ऐसे कहते हैं? இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் இயேசுவை அதிகமாய் நேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவராய் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார்। यहाँ पर परमेश्वर यहाँ पर सिखाते कि इन सभी में से मसीह को अधिक प्रेम करना है करके यहाँ पर सिखाते। ஆகையால்தான் பேதுரு அப்போஸ்தலனை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் அவனிடத்திலே கேட்டார், அவன் பின்வாங்கி போன நேரம் எந்த படகையும் வலையும் விட்டானோ அதை தேடி போகும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார்। इसीलिए वहाँ पर वो पीछे हो लेता हुआ वो समय पर वहाँ पर परमेश्वर से बात करते हैं। யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா?
योवान 21:15 में योना का पुत्र सीमोन तू मेरे से प्रेम करता है क्या कहा गया। தேவனுடைய அன்பை ஆண்டவராய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். इसलिए परमेश्वर के प्रेम को परमेश्वर चाहते हैं। தோமாவிடத்தில் ஒன்றை கேட்டார். तोमा से एक बात पूछा गया, இவர் அவிதமாய் நீ அவிசுவாசமாயிராமல் விசுவாசியாயிரு என்று தோமாவிடத்திலே கேட்டார். तू अविश्वास न रखना, तू विश्वास बनाए रखना करके तोमा से पूछा। பேதுருவிடத்திலே விசுவாசத்தை ஆண்டவர் கேட்கவில்லை, பேதுருவிடத்திலே அன்பை எதிர்பார்த்தார். पतरस से विश्वास के बारे में नहीं पूछा गया, लेकिन उसे प्रेम के बारे में पूछा गया। உனக்கு விசுவாசம் இருக்கிறது ஆனால் அன்பு இல்லையே, तुझे विश्वास है लेकिन प्रेम नहीं है। ஆகையால் பிரச்சனை ஏற்பட்ட உடனே என்னை விட்டு நீ தூரமாய் போய்விட்டாய், इसलिए परेशानियां शुरू होते ही तू मुझसे दूर हो गया। தேவ அன்பிலே கட்டப்படுகிற வரைக்கும் சத்துரு நம்மை தொடவே முடியாது. परमेश्वर के प्रेम से जब तक हम बंधे रहेंगे तब तक शैतान हमें नहीं छू पाएगा। அந்த தேவன் மேல் இருக்கிற அன்பு நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. वो परमेश्वर के ऊपर रखा गया वो प्रेम जो है वो हमारे लिए बड़ा। தேவ அன்பை விட்டு நாம் வெளியே ஏறுகிறோமோ பிசாசு அந்த நேரமே நம்மை தூக்கி வெளியே எறிந்து விடுவான். जब भी हम परमेश्वर के प्रेम से बाहर हो लेते हैं उसी समय शैतान हमें फेंक देता है। அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:39 சொல்கிறார், தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். इसलिए प्रेरित पौलुस परमेश्वर के प्रेम के बारे में वहाँ कहता है कि रोमियो के पुस्तक में कहा जाता है कि परमेश्वर के प्रेम से मैं अलग नहीं हुआ करके நிச்சயித்திருக்கிறேன் என்று சொன்னார். वो निश्चय से कह सकता है कि मैं परमेश्वर मसीह के प्रेम से अलग नहीं होता। அந்த நிச்சயம் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். वही निश्चय परमेश्वर के बच्चे आपके जीवन में होना चाहिए। ஒரு நாளும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்கிற எண்ணம் ஒருபோது வரவே கூடாது. நிச்சயம் நமக்குள் எப்பொழுது இருக்க வேண்டும், தேவ அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். कभी भी मसीह के प्रेम से हमें अलग नहीं होना है। वो निश्चय हमेशा हमारे हृदय में बनाए रखना है कि परमेश्वर के प्रेम से मैं कभी अलग नहीं होऊंगा। சிலருக்கு பணம் வந்தவுடனே பிரிந்து போவார்கள். कई लोगों को दौलत आते ही धन आते ही वो छोड़ देते हैं। अनेक வருஷங்களுக்கு முன்பாக ஒரு குழந்தை வரும் என்று குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் ஆராதனை, வேத வாசிப்பு, ஸ்தோத்திரம், துதி, ஆராதனை, பாடல் எல்லாம் அவர்கள் விட்டு போயிடும். அவளுக்கு தேவையானதெல்லாம் அந்த குழந்தையின் மேலே இருக்கும். और अगर कई लोगों को अगर बहुत सालों के बाद उनका घर पे बच्चा जन्म होता है तो उनको जो भी आराधना स्तुति था वो सब चला जाता है, उनका सारा ध्यान उस बच्चे के ऊपर रहता है। அமிதமாய் ஸ்தோத்திரம் வேலை கிடைத்தால் தேவனுடைய அன்பு போயிடும். किसी लोगों को एक कामकाज मिल गया तो परमेश्वर का प्रेम चला जाता है। தேவனுடைய அன்பை விட்டு பிரிந்து போகிற மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். परमेश्वर के प्रेम से अलग होने वाले कितने लोग वैसे हैं। ஏன் காரணம் என்ன? क्यों, कारण क्या है? தேவனுடைய அன்பு சரியாக புரிந்து கொள்ளாதபடியால், क्योंकि मसीहा के प्रेम के बारे में अच्छा सा जानकारी नहीं। தேவனுடைய அன்பு நம்முடைய ஜீவனோடு நம்முடைய லைஃபோடு கூட அவிதமாய் ஸ்தோத்திரம் கலந்திருக்க வேண்டும். परमेश्वर का प्रेम हमारे जीवन के साथ वो मिलकर रहना है। கர்த்தருடைய அன்பை விட்டு நான் பிரியவே மாட்டேன் என்கிற நிச்சயம் உங்களுக்குள்ளாய் காணப்பட வேண்டும். परमेश्वर के प्रेम से मैं कभी अलग नहीं होऊंगा करके ऐसा एक निश्चय हमारे अंदर, निर्णय हमारे अंदर हम लेना है। தேவனுடைய அன்பை விட்டு யார் என்னை பிரித்து விட முடியாது. मेरे परमेश्वर के प्रेम से कोई भी मुझे अलग नहीं कर सकता। இந்த காலையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான इस सुबह के समय में सुनने वाले मेरे प्रिय, தேவனுடைய அன்பினாலே நீங்கள் நிறைக்கப்பட்டுள்ளா இருக்கிறீர்களா? क्या आप भी परमेश्वर के प्रेम से भरे हुए हो क्या? தேவனுடைய அன்பை விட்டு ஒருபோது நீங்கள் பிரிந்து விடவே கூடாது. परमेश्वर के प्रेम से कभी भी आपको अलग नहीं होना है। ஒரு விசுவாசி அவருடைய கணவர் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போனார். एक विश्वासी उनके पति थोड़े समय बाद वो मर चुके थे। அந்த கணவன் இறந்து போன பிற்பாடு மகன் ஒரு முரடனாய், ஒரு கீழ்ப்படியாதவனாக மாறினார். उनके पति के मरते ही उनका बेटा जो है वो एक बहुत क्रोधित और बहुत एक कठोर दिल का एक मनुष्य बन गया था। அவருடைய இருதயம் என்ன ஏற்பட்டதோ தெரியாது. ஒரு முரட்டு இருதயமாய், தாய்க்கு செவி கொடுக்காதவனாய், என் தகப்பன் இப்படி இறந்து போய்விட்டார் என்கிற அந்த நிலைமையில அவனுடைய லைஃபை கடினப்படுத்தி கொண்டார்.
और वो बेटा अपने पिता के मृत्यु के वजह से उसका दिल बहुत कठोर हो गया है था और वो उस माँ का आज्ञा का पालन नहीं करता था। வரமாட்டான், பைபிள் வாசிக்க மாட்டான், ஜெபிக்க மாட்டான். आराधना को नहीं आता था, बाइबल नहीं पढ़ता था, वो प्रार्थना भी नहीं करता था। அதை அவருடைய சபை போதகரிடத்திலே சொன்னார். एक दिन उसके पासवान से कहा गया था, ஒரு பெரிய சபை அது. एक बड़ा एक कलीसिया था। அந்த பாஸ்டர் சொன்னார், சபைக்கு அனுப்பி வையுங்கள். माँ के परमेश्वर के दास ने कहा कि என்று उसे அவனை कलीसिया में கூட்டிக் भेजा जाओ। கடந்து போய் பாய் விரிக்க அந்த ஆராதனையை சோத்திரம் அதை சுத்தப்படுத்த, மைக் செட்டெல்லாம் ஒழுங்குபடுத்த அந்த அந்த வாலிபர் சகோதரனுக்கு போதகர் சொன்னார். அந்த வேலையை அவன் செய்ய ஆரம்பித்தான். वो नौजवान को इस परमेश्वर के दास ने माइक सेट लगाने के लिए, वहाँ का चटाई बिछाने के लिए, ऐसे सारे कलीसिया का काम करने के लिए कहा गया था। அவன் ஒரு ஊழியக்காரனாகவும் மாறினான். वो एक परमेश्वर का दास भी बन चुका था। அவனுடைய சபை ஏராளமான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். उनके कलीसिया में ऐसे अनेक सारे सेवा करने वाले हैं। அவர்களோடு கூட சேர்ந்து இவன் ஊழியம் செய்யும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தான். ஒரு ஊழியக்காரனாக மாறினான். उनके साथ मिलकर सेवा करने के लिए अपने आप को अर्पण किया और वो भी परमेश्वर का दास बन गया था। அப்படி கொஞ்ச நாட்கள் அவன் ஊழியம் செய்து கொண்டு, அதாவது அந்த ஊழியத்தின் பயிற்சியிலே அவன் இருக்கிற காலங்களிலே அவன் மரித்து போய்விட்டான். ऐसे थोड़े समय तक वो ऐसे सेवा करते करते थोड़े दिन में उसका मृत्यु हो गया। எல்லாருக்கும் ஒரு பெரிய सभी लोग बहुत दुख हो गए थे। கணவன் இறந்து போன நேரம் போய்விட்டார். ஒரே ஒரு மகன், அந்த பையனும் ஊழியத்துக்கு தாய் விட்டார். அந்த பையனும் இறந்து போய்விட்டான். அந்த தாய் என்ன நினைப்பார்? उनका पति का मृत्यु हो गया। थोड़े समय में ये लड़का भी परमेश्वर का दास बन गया, वो भी अभी उसका मृत्यु हो गया। अब उस माँ क्या सोचती होगी? போதகர் அந்த தாயை ஆறுதல் படுத்தும்படியாக அவளுடைய வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அந்த தாய் கேட்டார்கள், என் பையன் உபயோகப்படுத்தின அந்த பைபிளை எனக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டும், அது கொடுத்தால் போதும் என்று சொல்லி அந்த அவன் இறந்து போனதை குறித்து ஒன்று கவலைப்படாதது போல அந்த தாய் காணப்பட்டார். उस माँ ने उस परमेश्वर के दास जब उनको मिलने गए थे तब उनसे देख के कहा कि मेरा बेटा ने जो उपयोग किया उस पवित्र शास्त्रों को मुझे दे देना काफी है मेरे लिए, बाकी कुछ भी नहीं बोला और चुपचाप रही। ஏனென்றால் அந்த தாய் அவனுடைய பைபிளை அந்த தாய் கண்டிருக்கிறார். क्योंकि उसके पवित्र शास्त्रों को उस माँ ने देखा था। அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் ஊழியக்காரனாய் மாறும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை ஒரு முற்றிலுமாய் மாற்றம் நிறைந்ததாய் இருந்தது. क्योंकि उसके माँ ने देखा था कि वो जब उद्धार पाकर एक सेवक बन गया था, उसका जीवन पूरी तरह से बदल चुका था। பைபிளை அந்த தாயினிடத்திலே கொடுத்தார்கள். அந்த பைபிளை திறந்து பார்த்தால் ஒவ்வொரு பகுதியிலேயும் இப்படி எழுதியிருந்தால், அவர் என்னை கொன்று போட்டாலும் என் இயேசுவின் மேல் அன்புள்ளவனாய் நம்பிக்கையுள்ளவனாய் இருப்பேன். और उस बाइबल के हर एक पन्ने पर लिखा गया था कि अगर वो मुझे मार भी डालेंगे तो मैं परमेश्वर से हमेशा भरोसा रखूंगा, विश्वास रखूंगा और प्रेम करूंगा। பக்கத்திலேயும் அவன் அண்டர்லைன் பண்ணி எழுதியிருந்தான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் அன்புள்ளவனாய் இருப்பேன், நம்பிக்கையுள்ளவனாய் இருப்பேன். उस बाइबल के हर एक पन्ने पर ऐसा लिखा गया था कि अगर वो मुझे मार भी डाले तो भी मैं उसके ऊपर विश्वासित रहूंगा और हमेशा उन पर प्रेम करूंगा, यीशु के ऊपर। आनंद கண்ணீர் வடித்தார். उस माँ ने वो देखकर वो खुशी की आंसू उसने बहाया। காரணம் என்ன? இந்த வாலிப காலத்திலே என் பிள்ளை கர்த்தர் மேல் எத்தனை அன்புள்ளவனாய் காணப்பட்டார். क्योंकि कारण क्या है? इस नौजवान के इस वक्त में मेरा बेटा कितने से परमेश्वर पर प्रेम रखा हुआ दिखाई दिया। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நிந்தை, அவமானம், வியாதி, பலவீனங்கள், அமிதமாய் ஸ்தோத்திரம், சோர்வுகள் ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை நம்மை விட்டு பிரிக்கவே கூடாது. मुझे सुनने वाले मेरे प्रिय लोगों, निंदा हो या अपमान हो या व्याकुलता या कोई भी कमजोरी हो, कुछ भी हो, हमें मसीह के प्रेम से कोई भी चीज अलग नहीं कर கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீ பிரிப்பவன் யார் என்று கேட்ட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட நிலைமையை 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் எழுதுகிறார்.
प्रेरित पौलुस के जो जीवन के बारे में, जो मसीह के प्रेम से मुझे कौन अलग कर सकता है, उनके परिस्थिति के बारे में 2 कोरिन्थियों 11 अध्याय में हम पढ़ सकते हैं। 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே 1 கொரிந்தியர் 40 அடியாக 5 முறை நான் பட்டேன் என்று சொன்னார். पहला कोरिन्थियों में ऐसा लिखा है कि 40 ऐसे मैंने 40 बार ऐसे मार खा चुका है। 40 அடியாக 5 முறை நான் அடிபட்டேன். ऐसे 40 फुट ऐसे 5 बार मैंने मार खाया। அதாவது 195 அடி அமிதமாய் என் மேல் விழுந்தது. इसका मतलब है 195 मार ऐसे मुझ இத்தனை அடிபட்டாலும் 5ஆம் அதிகாரம் 12 கொரிந்தியர் 5:14 சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. और दूसरा कोरिन्थियर 5:11 में वो कहते हैं, इतने मार खाते हुए भी वो कहते हैं कि परमेश्वर का प्रेम मुझे कसकर पकड़ रखा है। கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவ வேண்டும். मसीह का प्रेम हमें कसकर पकड़ना है। எந்த விதமான போராட்டங்கள், நிந்தை, அடி, உபத்திரவங்கள் ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து அவனை பிரிக்க முடியவில்லை. इतने सारे निंदा, व्याकुलता और अपमान कुछ भी पौलुस को मसीह के प्रेम से अलग नहीं कर सका। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி இருக்க வேண்டும். परमेश्वर के बच्चे हम भी ऐसे हो। ஒன்று ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, அதாவது தேவ சமூகத்தை விட்டு பிரியக்கூடாது. இரண்டாவது கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியக்கூடாது. पहली बात तो परमेश्वर के सम्मुख से, मतलब परमेश्वर के तंबू से अलग नहीं होना। दूसरी बात तो परमेश्वर के प्रेम से हमें अलग नहीं होना। மூன்றாவதாக ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத் 1:17 வாசிப்போம். तीसरी बात रूत 1:17 को हम पढ़ेंगे। மரணமே வல்லாமல் வேறு ஒன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் எனக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் சேக்கடவர் என்றார். मृत्यु छोड़ और किसी कारण मैं तुझसे अलग हूँ तो यहोवा मुझसे वैसा ही वरन उससे भी अधिक करे करके कहा। மருமகள் ரூத் தன் மாமியை பார்த்து, மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று ஒரு சேலஞ்ச் பண்ணினவளாய் சொன்னார். और यहाँ पर बहू जो है अपने सासू माँ को देखकर कहती है कि मृत्यु छोड़ और किसी कारण भी मुझे तुमसे अलग नहीं करेगा करके उसने एक चुनौती देकर நகோமி என்று சொன்னால் பிரியமானவள் என்று அர்த்தம். नहोमी का मतलब है कि प्रेमित करने वाली। தேவனுக்கு எதெல்லாம் பிரியமா இருக்கிறதோ அதுல இருந்தெல்லாம் நாம் ஒருபோதும் அவிதமாய் நம்மை விட்டு அது அந்த தேவனுடைய பிரியவே கூடாது. परमेश्वर जिस पर भी परमेश्वर का प्रेम है, प्रेमी है, वहाँ सभी में हमारे और परमेश्वर का प्रेम हमसे अलग नहीं होता है। எதெல்லாம் பிரியமோ அதிலிருந்து நான் ஒருபோதும் பிரியவே கூடாது. जो परमेश्वर को जिस पर भी प्रेमित है उस सभी में से हमें भी अलग नहीं होना है। நம்முடைய பிரியம் ஒன்றாய் இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரியம் வேறொன்றாய் இருந்தது. हमारा एक प्रेम हो सकता है, लेकिन प्रेरित पौलुस का यहाँ पर प्रेम अलग से ही है। 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, दूसरा कोरिन्थियों का पुस्तक 12:10 में, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் துன்பங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். इस कारण मैं मसीह के लिए निर्बलताओं और निंदाओं में और दरिद्रताओं में और उपद्रव में से निर्बल होता हूँ, तभी बलवंत होता हूँ। நாம் எதெல்லாம் நம்ம விட்டு மாறணும்னு நம்ம நினைக்கிறோமோ, ஜெபம் பண்றோமோ, அதுல எல்லாம் எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குது அப்படின்னு பவுல் அதெல்லாம் வாங்கி தன் வாரி அவர் கட்டி கொண்டார். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு. और हम किसी से दूर भागना चाहते हैं, उसी सभी को यहाँ पर प्रेरित पौलुस इकट्ठा करके वो कहते हैं ये सभी मुझसे प्रेम में करते हैं। எனக்கு பலவீனம், எனக்கு நிந்தை, எனக்கு நெருக்கம், எனக்கு இடுக்கண், எனக்கு துன்பம், இதெல்லாம் எனக்கு வேணும். அதுல நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன் என்றால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வருகிற எல்லா உத்தரங்களும் நான் பிரியப்படுகிறேன். और चाहे वो निंदा हो या दरिद्रता या उपद्रव संकट, सभी में से मैं बहुत इस सभी से प्रेमी करता हूँ, क्योंकि मसीह के कारण मैं ये सब उपद्रवों के बीच में से गुजर रहा हूँ। ரூத் தன் மாமியை பார்த்து சொன்னார், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உன்னை விட்டு என்னை பிரிக்க முடியாது.
रूथ भी अपने सासू माँ को देखकर कहती है कि मृत्यु और किसी और से कारण भी मुझे तुमसे अलग नहीं कर सकता है। வீட்டுக்கு ரூத் மோவாபிய பெண் மருமகளாக வந்தார். नहोमी के घर पे रूथ जो मोआबी एक स्त्री है वो बहू बनकर आती है। புருஷன் மரித்து போனார். उनके पति का मृत्यु हो जाता है மாமியும் தன்னுடைய தேசமாகிய பெத்லெகேமுக்கு எருசலேமுக்கு கடந்து போகிறார். और उनके सासू माँ बेतलहम उनके देश यरूशलेम की ओर जाती है। தன்னோடு கூட இருந்ததானே இன்னொரு ஸ்திரீ அவிதமாய் ஸ்தோத்திரம் அங்கே தன்னுடைய மாமியை முத்தமிட்டு தன் தேசத்துக்கு போய்விட்டார். उनके साथ रही और एक बहू वो उनके हाथों को चूमकर वो अपने देश की ओर देखकर चली गई। இவளும் மோவாப் தேசத்துக்கு போயிருப்பாள் என்றால் யாரோ ஒரு வாலிபனை விவாகம் செய்து கொண்டு உலகத்திலே உலக பிரகாரமாய் அவள் வாழ்ந்திருப்பாள். अगर ये भी मोआब देश चली जाती तो किसी एक व्यक्ति को विवाह करके वहां पर वो खुशी से रह सकती थी। ஆனால் நகோம் இந்த ரூத்துவுக்கு அந்த எண்ணங்கள் அந்த விருப்பங்கள் எல்லாம் அவளுக்கு இல்லை. लेकिन इस रूत को वो सब चाहत नहीं था। அவள் ஒரு தேவ சித்தம் செய்யக்கூடியவளாய் அவள் காணப்படுவதை நாம் இங்க பார்க்கிறோம். वो परमेश्वर का इच्छा करने वाले एक स्त्री हमें दिखाई देती है। அன்றைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவ சித்தம் செய்ய வேண்டும். परमेश्वर के बच्चे आप और मैं परमेश्वर का चाहत को करना है। ஏன் என்னுடைய இந்த குடும்பத்திலே இந்த நகோமியின் குடும்பத்திலே நீ வாழ்க்கைப்படுத்தினீ? क्यों इस नहोमी के परिवार में मुझे आपने रहने को दिया? கணவனை சிறு வயதில் வாலிப வயதில் என்று எடுத்துக்கொண்டு क्यों मेरे पति को इस जवानी में ले लिया? இப்படி என் வாழ்க்கையில் இப்படி நடக்க வேண்டும். क्यों मेरे जीवन में ऐसे सब होना है? என்னோடு கூட படித்தவர்கள் என்னோடு கூட விளையாடிக் கொண்டிருந்த பிள்ளைகள் எல்லாரும் இன்றைக்கு எவ்வளவு நன்றாய் இருக்கிறார்கள். मेरे साथ पढ़े लिखे मेरे मित्र सब कितने अच्छे हैं। நடக்க வேண்டும் என்று அவள் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இருக்கவில்லை. क्यों ऐसे मेरे जीवन में हुआ करके वो गिड़गिड़ाते हुए रो रही नहीं थी? அவளுக்கு அவிதமாய் விளங்கிவிட்டது இது தேவனுடைய சித்தம். क्योंकि वो समझ गई थी कि ये परमेश्वर का इच्छा है। ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்று என் வாழ்க்கையில நடக்காது. परमेश्वर को न जानते हुए उनके जीवन में कुछ भी नहीं இந்த होगा। வழியாக என்னை நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். परमेश्वर ही चाहते हैं कि मुझे इस जीवन से गुजरना है। ஆகையால் அதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். इसलिए मैं अपने आप को अर्पण करती हूँ। என்று ஒப்பு கொடுத்தவனாய் அந்த மோவாப் தேசத்தை விட்டு நகோமியை பின்பற்றி கொண்டு அவள் கடந்து வருகிறாள். ऐसे अर्पण करते हुए उस नहोमी को वो रूथ जो है उसके पीछे हो लेती है। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, இந்த மாமியை பார்த்து நான் சொன்னால் மரணமே தவிர வேறு ஒன்றும் உன்னை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ये उसने अपने सासू माँ को देखकर यही कहा कि मृत्यु और भी किसी कारण के से द्वारा मुझे आपसे अलग नहीं कर सकता। மரணம் தான் உன்னையும் என்னை விட்டு பிரிக்க முடியும். मृत्यु ही तुमसे और मुझसे अलग कर सकता है। பெத்லெகேமுக்கு இருவர் வந்தார்கள். बेतलहम को दोनों लोग आए थे। நகோமியுடைய பிரஸ்டீஜ் அவளை தன்மானம் அவளை தடுத்தது. और नहोमी का जो सम्मान है वो उसे रोका गया। ஏனென்றால் இதே ஊரிலே அவள் அமிதமான நல்ல செல்வாக்காய் ஒரு காலத்திலே வாழ்ந்தவள். क्योंकि उसी शहर में वो अच्छे धनवान स्त्री थी एक समय पर। வெளியிலே சென்று ஒரு கூலி வேலை செய்யவோ அமிதமாய் யாடத்திலும் கை நீட்டி கேட்கவோ அமிதமாய் தயங்கினவளாய் வீட்டுக்குள்ளாய் அடைபட்டு கிடக்கும் பொழுது அவருடைய மருமகளாகிய ரூத் கூலி வேலை செய்வதற்காய் அந்த கதிர்களை பொறுக்குவதற்காய் வீட்டை விட்டு கடந்து போனார். लेकिन अब वो अंदर ही बंद किए गए उस नहोमी रूत उसके साथ मिलकर वहां पर दानियों को फसल करने के लिए गई थी। रूत அந்த கதிர்களை பொறுக்குவதற்காய் போனார். और रूत जो है उन दानियों को इकट्ठा करने के लिए गई। யார் என்ன சொல்லுவார்கள்? चाहे कोई भी कुछ भाषा தெரியாத இடம், उसको कोई भाषा नहीं என்னை आता நிந்திக்கலாம், என்னை பரிகசிக்கலாம், என்னை கேவலப்படுத்தலாம்.
मुझे निंदा कर सकते हैं, मुझे उपद्रव पहुंचा सकते हैं और मुझे अपमान भी कर सकते हैं। தேவ சித்தம் செய்வதற்காய் அவள் ஒப்பு கொடுத்து அத்தனை பிரச்சனைகளையும் அவிதமாய் ஸ்தோத்திர தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன் மாமியை விட்டு பிரியக்கூடாது என்கிற ஒரு நிச்சயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். लेकिन परमेश्वर का इच्छा को चाहते हुए वो अपने मामी के साथ मिलकर वो अपना पूरा जिंदगी परमेश्वर के लिए त्याग करती गई। பாடுகள் உங்களை உருவாக்க வேண்டுமே ஒழிய பாடுகள் உங்களை உடைத்து விடக்கூடாது. उपद्रव आपके जीवन को बनाना है, आपके जीवन को तोड़ना नहीं है। நல்ல கவனியுங்கள், பாடுகள் வரலாம், उपद्रव आ सकते हैं, பிரச்சனைகள் வரலாம், व्याकुल परेशानियां आ सकती हैं, போராட்டங்கள் உடைய வாழ்க்கையில வரலாம், निंदापन व्याकुलता आपके நீங்கள் जीवन में आ நினைக்காத सकता है। காரியங்கள் உடைய வாழ்க்கையில வரலாம். आप जो नहीं सोचते वैसे जीवन में உங்களை आ அது सकता है, உடைத்து விடவே கூடாது. लेकिन वो कभी भी आपको तोड़ना नहीं है। அந்த பாடுகள் எல்லாம் உங்களை உருவாக்க வேண்டும். वो सभी उपद्रव आपको बनाना है, ஒரு மேலான ஒரு करना है। ஆசீர்வாதங்களுக்கு உங்களை கொண்டு செல்ல வேண்டும். एक बड़े आशीर्वाद की ओर आपको लेकर जाना है। அதற்காகத்தான் என் தேவன் இந்த சிலுவையின் பாதையில் என்னை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். इसलिए परमेश्वर उस सूली के उस रास्ते में இந்த मार्ग में போராட்டத்தின் चला வழியிலே, है। நிந்தையின் வழியிலே என்னை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். उस निंदा के जीवन में, उस मार्ग में मुझे चला रहे हैं। இதற்கு ஏற்ற பதிலை என் ஆண்டவர் எனக்கு கட்டாயம் கொடுப்பார். उसका सही समय पर उसका जवाब मुझे யார் परमेश्वर நிந்தித்து देंगे। பரிகசித்தார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை உயர்த்துவார். जो कोई भी मुझे निंदा करके अपमान किया उनके सामने परमेश्वर मुझे उत्तम स्थान देंगे। ஆகையால் தான் அங்கே ரூத்தை பார்த்து போவாஸ் இவ்விதமாய் சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் ரூத் 10ஆம் வசனத்திலே, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருந்தது. பாடுகள் உங்களை உருவாக்க வேண்டுமே ஒழிய உடைத்து விடக்கூடாது. उपद्रव आपको बनाना है, आपको तोड़ना नहीं है। இதற்கு மேல் கஷ்டம் வரலாம், बहुत सारे दुर्बलताएं, कष्ट आ सकते हैं, இவையெல்லாம் உங்களை உடைத்து குரு தெரியாமல் ஆக்கக்கூடாது. लेकिन वो सब आपको तोड़कर आपको अलग अलग नहीं कर रखना है। இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை உருவாக்க வேண்டும், இந்த அனுபவங்களுக்குள் கொண்டு வர வேண்டும். ये सारी समस्याएं आपको एक अनुभव के अंदर आपको लेकर आना है। ரூத்தினுடைய வாழ்க்கையில வந்த மரணங்கள், கஷ்டங்கள், தரித்திரம், ஏமாற்றங்கள், பல கைவிடப்பட்ட நிலைமை, பல பிரச்சனைகள் அவள் எல்லாம் உருவாக்கினது. रूत के जीवन में जो भी उपद्रव, जो भी निंदा, जो भी कितने सारे समस्या आए, वो सब उसे तोड़ा नहीं, उसे बनाकर रखा गया। ஒரு உயர்ந்த பாத்திரமாக ஆண்டவர் அவளை உருவாக்கினார். इस पवित्र शास्त्र में उसे एक उत्तम बर्तन बनाकर उसे एक தாவீதுடைய स्थान दिया। வம்சத்திலே வந்த ஒரு ஸ்திரியாக, இயேசுனுடைய வம்சத்தில் வந்த ஒரு ஸ்திரியாக கர்த்தர் அவளை உயர்த்தினார். दाऊद के वंश में आए हुई एक स्त्री, यीशु के एक वंश में, इस पीड़ित में आई हुई एक स्त्री थी। वो உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை சிங்காசனத்துக்கு நேராய் கொண்டு செல்ல வேண்டும். आपके जीवन में आने वाले सभी परेशानी आपको सिंहासन के सामने लेकर जाना है। நரகத்துக்கு கொண்டு போய் விடக்கூடாது. नरक की ओर नहीं लेकर जाना है। மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் விட்டு என்னை பிரிக்க முடியாது. मृत्यु और कोई भी कारण के, मृत्यु के सिवाय और किसी भी कारण से मुझे आप अलग नहीं कर सकते। பிரியமானது எதுவோ அதை எதுவும் என்னை விட்டு பிரிய முடியாது. मेरे परमेश्वर का जो भी प्रेमी है और कुछ भी मुझसे अलग नहीं कर सकता। தேவ சித்தம் எல்லாம் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். मेरे जीवन भर मेरा चाहत पूरा परमेश्वर को प्रिय करना है। ரூத் வாழ்ந்தார். वही रूत का जीवन था। நான்காவதாக चौथी बात, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் योशुआ का पुस्तक पहला अध्याय 8ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 8वां वचन हम सभी ले இந்த लेंगे। நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. व्यवस्था की यह पुस्तक तेरे चित्त से कभी न उतरना இந்த पाए। நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. व्यवस्था की यह पुस्तक तेरे चित्त से कभी न उतरने पाए। ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவா அவன் தலைவனாக மாறின உடனே ஆண்டவர் அவனுக்கு சொன்ன ஒரு அருமையான வார்த்தை,
இந்த ஜனங்களை நீ நடத்தி கொண்டு போக போகிறாய். और परमेश्वर यहोवा ने योशू और मुख्य अधिकारी बनते ही परमेश्वर ने उससे कहा कि तुम इस प्रजा को तुम चलाकर लेकर வழியிலே जाने वाले எத்தனையோ हो। பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். मार्ग में अनेक सारी समस्याएं आपके जीवन में आ இந்த सकती ஜனங்களை நடத்தி கொண்டு போகும் பொழுது எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ போராட்டங்கள் உன் வாழ்க்கையில சம்பவிக்கும். इन लोगों को तो चलाते जाते समय कितने सारे बहुत परीक्षा से உன்னை गुजरना தேடி पड़ेगा உன் तुझे। ஜனங்கள் உன்னிடத்தில் ஆலோசனைக்காய் வருவார்கள். तुझे ढूंढकर सारे लोग तुझसे सलाह मांगने आएंगे। வியாஜ்யங்கள் அமிதமாய் உன் வாழ்க்கையிலே அமிதம் அந்த ஜனங்களுக்காக ஏற்படும். और तुझे अनेक सारा विवाद और अनेक सारे ऐसे जवाब देने के लिए तुझे இவைகள் तैयार होना होगा। எல்லாவற்றையும் நீ சரியாக்க வேண்டும் என்றால் என் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஒவ்வொரு நாளும் நீ வாசிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாய் விட்டு ஒரு நாள் பிரியக்கூடாது. अगर ये सभी तुझे सही सलामत होना है तो तू मेरे व्यवस्था के पुस्तक को हर दम हर रोज पढ़ना है, तेरे चित्त से वो कभी नहीं उतरना है। அன்றைக்கு யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, இந்த ராத்திரியிலே இந்த காலையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உன் வாயிலிருந்து எப்பொழுதும் தேவனுடைய வசனம் இருக்க வேண்டும். उन दिनों योशुआ को ही नहीं लेकिन आज आपको सुबह के समय पर परमेश्वर आपसे कहते हैं कि ते परमेश्वर का वचन तुझसे நீ कभी नहीं எப்பொழுதும் निकलना है। கர்த்தருடைய வசனத்தை பேசி பழக வேண்டும். तू हमेशा परमेश्वर के वचन को ध्यान देकर उसके बाद में बात करना है। கர்த்தர் அமிதமாய் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை உனக்கு தர வேண்டும் என்றால் இந்த நியாயப்பிரமாணம் அதாவது கர்த்தருடைய வசனம் உன் வாயிலே எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். एक बड़ा सा एक उत्तम आशीर्वाद तेरे जीवन में आना है तो तेरे जीवन में ये परमेश्वर का व्यवस्था हमेशा भरा रहना है। தேவனுடைய வசனம் இந்த வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். परमेश्वर का वचन हमारे जीवन में बदलावट लेकर आएगा। கர்த்தருடைய வார்த்தை தான் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய உபதேசத்தையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் ஆழமான சத்தியத்தையும் எப்பொழுது நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கும். परमेश्वर का वचन ही परमेश्वर का उपदेश, परमेश्वर का सत्य वचन और परमेश्वर का सच्चाई हमेशा हमें सिखाता रहता है। தேவனுடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். परमेश्वर का वचन हमें हमारा जीवन को சாபங்களை बदलेगा, மாற்றும், हमारे स्वभाव को बदलेगा, கோபங்களை மாற்றும். हमारे क्रोध को बदलेगा। நமக்கு என்னென்ன அவிதமா தேவனுக்கு பிரியமில்லாத பழக்கங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் மாற்றுகிறது என்ன என்றால் தேவனுடைய வசனம். जो कोई भी परमेश्वर का न प्रिय चीज है वो सब बदलने वाला बात है तो वो परमेश्वर का वचन है, அதற்குள் ஜீவன் இருக்கிறது. क्योंकि उसके अंदर सच्चाई है, जीवन है। அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். प्रेरित का पुस्तक 17वां अध्याय 11 वचन हम सभी ले பெரிய लेंगे। பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் பவுல் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கே உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் ஆண்டவர் மாற்றினார். और बिरिया लोग जो पौलुस के हर एक बातें को सुनते हुए दिखाई दे, इसीलिए वो थिस्सलुनीकियों के कलीसिया से के लोगों से भी वो अधिक परमेश्वर के वचन को ग्रहण எப்படி करते थे। இருந்தார்கள் நமக்கு தெரியாது, ஆனால் அவருடைய சுபாவங்கள் நற்குணமாக மாறினது. पहले वो किस तरह थे हमें पता नहीं, लेकिन अब उनका स्वभाव जो है बड़ी ही लालसा बन गया था, बड़ा अच्छा बन गया था, அவருடைய வசனம் அவருடைய வாழ்க்கையை மாற்றினது. क्योंकि परमेश्वर का वचन उनके जीवन को, उनके स्वभाव को बदल दिया था। லேவி பொறுமை இல்லாதவன், ஷார்ட் டெம்பர், திடீர் அவசர கோபம் உள்ளவன். लेवी जो है वो उसको वो बहुत जल्दी से उसको गुस्सा आ जाता था। யாக்கோபு அதைத்தான் 49ஆம் அதிகாரத்திலே அவன் சொல்கிறார், 4-5ஆம் வசனத்திலே லேவியும் சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவருடைய கருவிகள் கொடுமையின் பட்டயங்கள் என்று சொல்கிறார். इसलिए 39:4-5 में हम पढ़ते हैं कि सिमियोन और उसके बारे में कहा गया है कि वे बहुत ही गंभीर दिल के हैं लोग और ताकतवर है करके। அவருடைய கருவிகள் கொடுமையான கருவிகள். उनका जो तलवार है, उनके साथ जो भी है वो सब बहुत कठोर है। ஒரு பொறுமை இல்லாதவன் தான் இந்த லேவி.
वैसा वो क्रोधित होने वाला ही ये लेवी ஆனால் व्यक्ति है। ஆண்டவராகிய கர்த்தர் அந்த லேவியிடத்திலே தான் வேதாகமத்தை எழுதவும் அதை பாதுகாக்கவும் ஜனங்களுக்கு போதிக்கவும் அவர்களை நம்பி அந்த பிரமாணங்களை கர்த்தர் அவருடைய கையில கொடுக்கிறார். ऐसे ही व्यक्ति लेवी के पास परमेश्वर के प्रमाण को संभालते हुए, उनकी व्यवस्था को लिखते हुए, उनको उपदेश देते हुए वहां पर दिया गया है। உபாகமம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். व्यवस्था विवरण 33वां अध्याय और 9वां वचन हम ले लेंगे। அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள் என்று லேவியை குறித்து மோசேயின் மூலமாய் கர்த்தர் பேசினார். लेवी के बारे में यहाँ मूसा के द्वारा परमेश्वर कहते हैं कि उन्होंने तेरी बात मानी और वे तेरी वाचा का पालन करते हैं। அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். वे तेरी बातों को मानकर तेरी वाचा का पालन करते हैं। தேவனுடைய உடன்படிக்கையை, தேவனுடைய பிரமாணங்களை, தேவனுடைய சத்திய வசனங்களை அவர்கள் பாதுகாக்கிறவர்கள். परमेश्वर के वाचा को, परमेश्वर के व्यवस्था को, परमेश्वर के सत्य वचन को वो संभाल कर रखते हैं। அதற்கு அவிதமாய் ஸ்தோத்திரம். அவர்களை குறித்து பிற்காலத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் மல்கியாவிலே இப்படி சொல்லுகிறார். इसलिए उनके बारे में भविष्य में परमेश्वर यहाँ पर मलाकी में कहते हैं उसके बारे में। மல்கியாவிலே அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கவனிங்கள், நான் வாசிக்கிறேன். मलाकी का पुस्तक में हम पढ़ते हैं, देखिएगा। அதிகாரம் 7ஆம் வசனம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். यहाँ पर 2:7 में हम पढ़ते हैं, याजक को चाहिए कि वो अपने होठों से ज्ञान की रक्षा करे और लोग उसके मुंह से व्यवस्था पूछे, क्योंकि वो सेनाओं की यहोवा का दूत है। அவனிடத்திலே வேத வசனத்தை தேடுவார்கள். उसके पास परमेश्वर के वचन को ஏனென்றால் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை நம்பி அந்த பொறுப்பை அவருடைய கையில கொடுத்தார். क्योंकि परमेश्वर के उनके ऊपर भरोसा रखकर उनको ये संभालने के लिए, रक्षा करने के लिए दिया था। ஷார்ட் டெம்பர், பொறுமை இல்லாதவன், கோபக்காரன். ये लेवी कौन था? वो बहुत जल्दी गुस्सा होने वाला एक व्यक्ति था। இப்போ அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறினது. लेकिन अब उसका जीवन पूरी तरह से बदल गया था। அந்த மாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில் எப்படி வந்தது? வேத வசனத்தை அவர்கள் கையில ஆண்டவராய் கர்த்தர் கொடுக்கும் பொழுது இரவும் பகலும் வாசித்ததினால் அவருடைய சுபாவங்கள், அவருடைய நிலைமை முற்றிலுமாய் மாறினது. लेकिन अब उनका जीवन क्यों ऐसे बदल गया? क्योंकि दिन रात वो परमेश्वर के हाथों में अर्पण करके और दिन रात वो परमेश्वर के वचनों को ध्यान करते थे, इसीलिए उनका स्वभाव बदल गया था। பரிசுத்த வேதம் வீதமாய் சொல்லுகிறதை வேத வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு நான் உணர்த்த நினைக்கிறேன். पवित्र शास्त्र इस तरह कहता है। हाँ, मैं आपको वचन के द्वारा बताना चाहता हूँ। 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். व्यवस्था विवरण का पुस्तक 17:20 को हम ले लेंगे। அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்திலே இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதி எழுதி தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் அவனும் அவனுடைய குமாரரும் இஸ்ரவேல் நடுவிலே தன்னுடைய ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். और वे अपने पास रखे और अपने जीवन भर उसको पढ़ा करें, जिसके वो अपने परमेश्वर यहोवा का भय मानता था और इस व्यवस्था और विधियों के सारी बातों को मानसे में चौकसी करने सीखे। इसीलिए इस तरह वे और उनके वंश के लोग इस्राएलियों के मध्य बहुत दिनों तक राज्य करते रहे। உபாகமம் 9ஆம் வசனத்திலே உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள் என்று ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார். ஆகையால் அந்த நியாயப்பிரமாண நூல் புஸ்தகம் லேவியரிடத்தில் இருந்தது. அது ஒரு ராஜா வேண்டுமென்றால் அவரிடத்தில் சென்று அதை அவன் வாங்கி எழுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். और यहाँ पर 33:9 में हम जैसे पढ़ते हैं कि उनके वंश ही उनके बातों को मानकर उनका वाचा का पालन करना, इसलिए ऐसा व्यवस्था लेवी के पास रहता था। अगर किसी राजा को उसको पढ़ना है तो वो उनके पास जाकर उसे लेकर சபை எப்படி இருக்க வேண்டும்? சபையில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்க வேண்டும்? कलीसिया के लोग किस तरह होना है? உபாகமம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவருடைய நாவின் கீழ் இருக்கிறது என்று
நீதிமொழிகள் 31:26 வாசிக்கிறோம். ஒரு சபைக்கு அங்கே சபையாகிய மனவாட்டி குறித்து தான் ஆண்டவர் இங்கே எழுதுறார். और यहाँ पर नीति वचन का पुस्तक 31-26 में जो एक कलीसिया की दुल्हन है उसके बारे में यहाँ लिखा गया है कि वो बुद्धि की बात சபைக்குள்ள என்ன இருந்தது? தயவுள்ள போதகம் அவருடைய நாவின் கீழ் இருந்தது. और उस कलीसिया के अंदर क्या था? उसके वचन कृपा की शिक्षा के अनुसार ஒவ்வொரு விசுவாசியுடைய நாவின் கீழாக தயவுள்ள போதகம் நிறைந்திருக்க வேண்டும். और हर एक विश्वासी के नीचे मुंह के अंदर वो ज्ञान का वो कृपा की शिक्षा होना चाहिए. உன்னத பாட்டு 4:11 வாசிக்கிறோம். பாலும் தேனும் அவருடைய வாய் அவருடைய நாவின் கீழ் இருந்தது. பாலும் தேனும் அவருடைய நாவின் கீழ் இருந்தது. श्रेष्ठ गीत 4:11 में हम पढ़ते हैं कि दूध और मध उसके बातों में बसे रहे करके हम அது எதை காண்பிக்கிறது? அந்த பாலும் தேவனும் தேவனுடைய வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ये दूध और मध हमें क्या दिखाता है? वो परमेश्वर का वचन को दिखाता है. தேவனுடைய வசனம், நியாயப்பிரமாணம், தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாயை விட்டு பிரியக்கூடாது. எப்பொழுதும் உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தேவ வார்த்தையோடு கூட புறப்பட வேண்டும். इसका मतलब है चाहे वो परमेश्वर का वाचा, परमेश्वर का व्यवस्था, परमेश्वर का वचन हमारे मुंह से नहीं निकलना, हमेशा हमारे बातों में वो रहना है. தேவனுடைய பிரமாணம் உங்களுடைய வாயை விட்டு பிரியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். अगर परमेश्वर का व्यवस्था आपके मुंह से निकल जाए तो வீண் कதைகள் பேசுவீர்கள். अलग हो जाए तो हम व्यर्थ वाले பேச்சுகள் வாயிலிருந்து உண்டாகும். जो प्रयोजित नहीं हो, अनुपयोगित बातें हम करते रहेंगे. அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது? தேவன் நமக்கு தந்த கிருபைகள் எல்லாவற்றையும் நாம் நஷ்டப்படுத்துவோம். तब क्या संभव होता है? परमेश्वर ने दिए गए सारे अनुग्रह को हम खो बैठेंगे. தேவ வசனம் நம்மை விட்டு ஒருபோதும் பிரியக்கூடாது. परमेश्वर का वचन हमारे से कभी नहीं अलग होना है. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். आखिरी में बोलकर समाप्त करता हूं. ஆதியாகமம் 44 அதிகாரம் 22 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். उत्पत्ति का पुस्तक 44वां अध्याय 22वां वचन हम அந்த सभी இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது. பிரிந்தால் அவர் இறந்து போவார். वो लड़का अपने पिता को नहीं छोड़ सकता, नहीं तो उसका पिता मर जाएगा. யோசேப்பினிடம் அமிதமாய் அவருடைய அண்ணன்மார்கள் தன் தகப்பனை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை. यूसुफ के पास उनके बड़े भाइयों ने अपने पिता के बारे में कहा गया एक बात. அந்த இளைஞன் யார்? யோசேப்புடைய தம்பியாகிய பென்யமீன். और वो नौजवान को था, वो यूसुफ का भाई जो बेंजामिन था. அவன் அமிதமாய் தகப்பனை விட்டு அவன் பிரியக்கூடாது. वो उसके पिता से अलग नहीं होना. ஏன் பிரியக்கூடாது? क्यों अलग नहीं होना है? 44 அதிகாரம் 30 வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடு கூட இணைந்து இருக்கிறது. क्योंकि 44-30 में हम पढ़ते हैं और लड़का का संग उस दास के संग से बना हुआ है. ஜீவனோடு மகனாகிய பென்யமீனுடைய ஜீவன் இணைக்கப்பட்டு இருக்கிறது. उसका प्राण जो इसी के प्राण से अटका रहता था. ஆகையால் ஒருவரை விட்டு ஒருவர் பிரித்து விட முடியாது. इसलिए दोनों एक दूसरे से अलग नहीं हो सकते. அமிதமாய் ஒரு பிரித்தால் தகப்பன் இறந்து போவார். अगर उन्हें अलग कर दिया तो पिता मर அந்த जाएगा. பிரிவை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. क्योंकि वो अलग वो दूर होना वो उनसे बर्दाश्त இது नहीं எதை होगा. காண்பிக்கிறது? தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ये हमें क्या दिखाता है? परमेश्वर के साथ एक मिलावट, एक संग दिखाता है. 1 யோவான் 1 அதிகாரம் 3 வசனத்திலே என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. पहला योवान पहला अध्याय 3वां वचन में हमारा संग किसके साथ है? हमारे परमेश्वर मसीह यीशु मसीह के साथ है. ஓ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். தகப்பனாகிய இயேசுவை விட்டு ஒரு நாள் நாம் பிரியக்கூடாது. हमारा संग हम परमेश्वर से पिता से हमेशा बनाए रखना है. कभी भी हमारे परमेश्वर यीशु से हम अलग नहीं होना है. அப்படி ஒரு வாலிபன் தன் தகப்பனை விட்டு பிரிந்தார். ऐसे एक नौजवान अपने पिता से अलग हो गया था. லூக்கா 15 அதிகாரம் 13 வசனத்திலே தகப்பனை விட்டு இளைய குமாரன் பிரிந்து போனார். அவனுக்கு என்ன கிடைத்தது? பன்றி திங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கும்.
और लूका 15:13 में हम पढ़ते हैं कि छोटा पुत्र जो है उनके पिता से अलग हो गया था और उसे खाने के लिए ढूंढ करके वो जो भोजन भी नहीं मिलते थे। தகப்பனை விட்டு நம்முடைய ஆண்டவரை விட்டு நாம் பிரிந்து போகிறோமோ அப்பொழுதே நமக்குள்ள ஒரு பின்மாற்றம் ஏற்படுகிறது। कभी जब भी हमें परमेश्वर से अलग होने वाला एक समय आ जाता है तो हमारे जीवन में एक मन फिरावट आ जाता है। அப்படி நாம் பிரிந்து போவோம் என்றால் பின்மாற்றத்தின் உச்ச நிலைமைக்கு நாம் போகிறோம்। अगर हम अलग हो जाएंगे तो हमारे वो मन फिरावट के இயேசுவை बहुत விட்டு पीछे हम பிதாவை अलग விட்டு हो जाएंगे, दूर चले பரிசுத்த जाएंगे। ஆவியானவரை விட்டு ஒரு நாள் நாம் ஐக்கியத்தை விட்டு நாம் வெளியே வரவே கூடாது। हम यीशु से, हमारे पिता से, हम पवित्र आत्मा से कभी भी हमें अलग नहीं होना है, उनके संग से अलग नहीं ஆண்டவராய் होना கர்த்தர் है। நம்மை அழைத்தார்। 1 கொரிந்தியர் 1:8 அவருடைய குமாரனாகிய இயேசுவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை தேவன் அழைத்தார்। அவர் உண்மை உள்ளவர்। पहला कोरिन्थियों 8वें अध्याय में हम पढ़ते हैं कि क्यों परमेश्वर ने हमें ऐसा हम उनके साथ बुलाया कि ताकि हम यीशु मसीह के साथ एक साथ रहकर सहवा संगति में रहें। என்றைக்கு அந்த பாதுகாப்பு விட்டு தாப்பனை விட்டு வெளியே வருகிறோமோ அப்பொழுதே பிசாசு உள்ளே வந்து விடுகிறார்। क्योंकि जब हम उनके रक्षा से बाहर आ जाते हैं तो शैतान उनके अंदर आ जाता है। 80 சங்கீதம் 12:13 எடுத்துக்கொள்ளுங்கள்। அந்த பாதுகாப்பு இதுவரைக்கும் இருந்தது, அந்த பாதுகாப்பினுடைய வேலி கடந்து போன உடனே அவிதமாய் பிசாசு உள்ளே வருகிறது। और 80 भजन संगीता में हम पढ़ते हैं कि वहाँ पर वो बाड़ा जब तक है हम सुरक्षित रहते हैं, लेकिन उस बाड़ा से जब हम बाहर निकल आते हैं तो शैतान अंदर आ जाता है। காட்டு பன்றி உழுது போடுகிறது, வெளியே மிருகங்கள் மேய்ந்து போடுகிறது। ஏன்? அந்த தகப்பனுடைய அந்த ஐக்கியம் பாதுகாப்பு இல்லாதபடி। जंगली सुअर उसको नाश कर देते हैं, वहाँ के सारे जंतु आके उसे नष्ट कर देते हैं। क्यों? क्योंकि हमारे पिता के उस सुरक्षा कवच से हम बाहर निकल जाते हैं। யாக்கோபு 20 வருஷத்துக்கு பிற்பாடு அவிதமாய் ஸ்தோத்திர தன் மனைவி மக்களை கூட்டிக் கொண்டு தன்னுடைய தன்னுடைய கிராமத்திற்கு தன் பட்டணத்திற்கு தேசத்துக்கு வருகிறார்। याकूब जो है उसके पत्नी और बच्चों के साथ 20 साल के बाद वो बाहर उसके देश के लौटता है। அவிதமாய் ஸ்தோத்திரம் மாமன் 400-500 பேரோடு கூட அவனை தொடர்ந்து ஸ்தோத்திரம் பின்பற்றி வந்து ஒரு இடத்திலே அவனை பிடித்துக் கொள்கிறார்। उसका ससुर जो है 400 लोगों के साथ उसके पीछे हो लेकर उसे पकड़ लेता है। அங்கே அவன் சொன்ன ஒரு வார்த்தை கவனிகள்। ஆதியாகமம் 31:30 இப்பொழுது உன் தகப்பனுடைய வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதாயிருந்தால் போகலாம்। और 31:30 में आप पढ़ के देखिएगा, अब तू पिता के घर का बड़ी अभिलाषा हो तो चला आया तो चला जाए करके वहाँ पर लिखा गया है। எப்படி போகிறாய்? உன் தகப்பனுடைய வீட்டின் மேல் இருக்கிற வாஞ்சையினால் போய் கொண்டிருக்கிறாய்। अब तू किस तरह जा रहा है? क्योंकि तेरे पिता के घर के ऊपर तुझे बड़ी अभिलाषा है, பிதாவுடைய வீட்டுக்கு பிதாவுடைய வீடாகிய பரலோகத்துக்கு செல்வது நல்லது। पिता का घर जो स्वर्ग राज्य, वहाँ पर जाना अच्छी बात है। யாக்கோபு தன் தகப்பனுடைய வீட்டின் மேல் வாஞ்சை இருந்தது, ஆகையால் தகப்பனுடைய வீட்டுக்கு கடந்து போனார்। याकूब अपने पिता के घर पर उसको अभिलाषा था, इसलिए उसने अपने நம்முடைய பரம பிதாவாகிய இயேசுவின் வீட்டுக்கு ஒரு நாள் நாம் போக வேண்டும்। அங்கே போக வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும்। एक दिन उस परम पिता के पास जाने के लिए हमें चाहत होना है। अगर वहाँ पर हमें चाहत है तो हम जरूर वहाँ पर जाएंगे। ஆனால் लेकिन ஒரு அவிதமான ஸ்தோத்திரம், ஒரு தவறு இழைத்து விட்டு அங்கே நாம் போக முடியாது। लेकिन एक गलती करके हमें वहाँ नहीं जा सकते। இவன் என்ன செய்தான்? அந்த லாபான் என்ன சொல்லுகிறான், நீ போவதனால் உன் தகப்பனுடைய வீட்டின் மேல் இருக்கிற வாஞ்சினால் போகலாம், என்னுடைய தெய்வத்தை ஏன் திருடி கொண்டு போகிறாய்? लेकिन यहाँ पर वह लाबान क्या कहता है कि अगर तुझे जाना है तो अभिलाषा के साथ जाना, लेकिन मेरे देवता को तू क्यों चुरा कर ले जाता है? நம்மை பார்த்து அவன் கேட்பான்। शैतान भी इसी तरह हमें एक दिन पूछकर देखेगा। பரலோகத்துக்கு போகிறாய், அது உன்னுடைய விருப்பம்।
तुझे स्वर्ग राज्य जाना है तो वो तेरी चाहत है। ஆனால் ஒரு திருடனாக இருக்கிறாய், எப்படி அங்கே நீ போவாய்? लेकिन तू तो एक चोर बनकर जा रहा है, तू நீ कैसे वहां पर जा सकता ஒரு है? தவறு இழைத்த ஒரு குற்றவாளியாக இருக்கிறாய், எப்படி அங்கே போக முடியும்? तू तो एक अपराध करने वाला एक अपराधी है, तू कहां से वहां जा सकता है? அப்படிப்பட்ட தவறு இழைத்து நாம் பரலோகம் போக முடியாது. ऐसे दोषी ठहराकर हमें स्वर्ग राज्य नहीं जाना है। காலையிலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், உன் தகப்பனுடைய வீட்டுக்கு போக வேண்டுமா, வாஞ்சை உனக்குள் வர வேண்டும். ऐसे लोगों को देखकर परमेश्वर कहते हैं, पूछते हैं कि तुझे तेरे पिता के घर जाना है, अभिलाषा है तो तुझे उसके अंदर चाहत होना है। இளைய குமாரன் தகப்பனை விட்டு கடந்து போனான். ஆனால் அவன் வருவதற்காய் அவனுடைய தகப்பன் இரவும் பகலுமாய் அவனுக்காய் காத்திருந்தான். उनका छोटा पुत्र पिता के से अलग हो गया था, लेकिन वो आने के लिए उसका पिता दिन रात उसके लिए राह देखता था। நீங்கள் பின்வாங்கி போயிருக்கிறீர்களா? आप भी क्या मन फिराकर पीछे हो गए हैं क्या? ஜெப வாழ்க்கை இல்லாத நிலைமையில இருக்கிறீர்களா? आपका जीवन भी प्रार्थना का கர்த்தரை जीवन விட்டு தூரமாய் போயிருக்கிறீர்களா? आप परमेश्वर से अलग होकर दूर हो गए हो இந்த क्या? காலையில திரும்பி வரும்படியாய் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார். आज फिर दोबारा आने के लिए परमेश्वर आपसे पूछते உங்களை हैं। அன்போடு கூட அவர் எதிர்பார்க்கிறார். आपके साथ प्रेम से परमेश्वर चाहते हैं, परमेश्वर आपके लिए इंतजार कर रहे हैं। தகப்பனாகிய இயேசுவிடத்திலே நாம் வருவோம் என்றார். अगर हमारे पिता यीशु के पास हम आएंगे तो ஓ எப்படி அந்த இளைய குமாரனுக்கு ஸ்தோத்திரம், தகப்பன் சிறந்த வஸ்திரங்களை உடுத்தி மேன்மையாய் அவனை அவிதமாய் கனம் பண்ணினது போல நம்முடைய ஆண்டவராய் கர்த்தரும் நம்முடைய சிங்காசனத்துக்கு நேராய் நம்மை கொண்டு செல்வார். और जैसे उस पिता ने अपने छोटे पुत्र को जब उसके आते ही उसको अच्छा सा वस्त्र पहनाकर उसे एक उन्नति स्थान सम्मान दिया, उसी तरह परमेश्वर भी हमारे लिए सिंहासन तैयार करके हमारे लिए इंतजार कर रहे हैं। देव समुद्र ना प्रिय गुड़ा, परमेश्वर का सम्मुख, जो परमेश्वर का तंबू है, परमेश्वर के सम्मुख से हमें अलग नहीं होना है। परमेश्वर यीशु मसीह के प्रेम से हमें अलग नहीं होना है। परमेश्वर के प्रेमी बातें जो कुछ भी उससे अलग नहीं होना है। न्याय व्यवस्था के पुस्तक से हमें अलग नहीं होना है। हमारे पिता से हमें अलग नहीं होना है। हम किस तरह है, हम इस सुबह के समय पर दोबारा एक और बार सोचेंगे। எது உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கிறீர்கள், அதை விட்டு நீங்கள் பிரிந்து போயிருக்கிறீங்க. इस सुबह के समय पर आप किस बात से अलग हो गए या फिर आपसे वो अलग हो गया है? பிரியக்கூடாத காரியத்தில் ஒரு நாள் பிரியாது. जिससे हमें अलग नहीं होना है, उस कार्यों से कभी अलग ना होइएगा। கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பார் என்றால் நாம் ஜெபிப்போம். परमेश्वर अगर हमसे बात किए होंगे तो हम सभी प्रार्थना करेंगे। हम सभी परमेश्वर के सम्मुख की ओर देखकर प्रार्थना करेंगे। धन्यवाद आत्मा जी। உம்மை விட்டு பிரிந்து வாழ முடியாது. இயேசுயா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இயேசுயா, இயேசுயா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இயேசுயா, இயேசுயா, திராட்சை கொடியின் செடியாக உம்மில் நிலைத்திருப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன், உம் சீடனாயிருப்பேன், நானும் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இயேசுயா, இயேசுயா, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீர்,
பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சூழட்டுமே, துன்பங்கள் 1000 சூழட்டுமே, சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இயேசையா, 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 இயேசையா. ஜெபிப்போம். आप सभी प्रार्थना करेंगे। நாம் பாடினது போல ஆண்டவரே, உம்மை விட்டு ஒரு நாளும் நான் பிரிய மாட்டேன். हम जैसे गीत गाए, परमेश्वर आपसे हम कभी भी ஒரு अलग नहीं நல்ல होंगे। தீர்மானம் எடுங்க. एक अच्छा निर्णय आज लीजिएगा। நான் உங்களோடு கூட பேசின இந்த 5 காரியங்களை ஒரு நாள் விட்டு பிரியாது. मैं आज आपसे बात किया, इस 5 बातों को कभी आपके दिल से नहीं தேவனுடைய निकालिएगा। சமூகமாகிய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு ஒரு நாளும் இந்த யோசுவாவை போல பிரியக்கூடாது. परमेश्वर का समूह जो स्तंभ है, उसमें से कभी भी आप अलग கிறிஸ்துவின் नहीं होना। அன்பை விட்டு பிரியக்கூடாது. परमेश्वर के अंग, मसीह के प्रेम से कभी தேவனுக்கு अलग नहीं பிரியமானதை होना है। விட்டு நாம் பிரியக்கூடாது. परमेश्वर के प्रेमित बातों से हमें कभी தேவனுடைய अलग நியாய नहीं होना है। பிரமாணத்தை விட்டு வேத வசனத்தை விட்டு நாம் பிரியக்கூடாது. परमेश्वर की व्यवस्था के पुस्तक से, उनके वचन से हमें कभी अलग नहीं होना। தகப்பனாகிய இயேசுவை விட்டு ஒரு நாளும் பிரியக்கூடாது. हमारे पिता यीशु से हमें कभी अलग नहीं होना है। நாம் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे। பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். हमारे प्रेमी पवित्र अच्छे पिता, इस अच्छे सुबह के समय के लिए हम आपको நாங்கள் கேட்ட धन्यवाद देते हैं। வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். हम सुनने वाले इस वचनों के இந்த लिए வார்த்தைகள் धन्यवाद। ஒவ்வொன்றும் இங்க ஆண்டவரே, இங்க அமர்ந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிற மக்கள், தூரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாய் விளங்கட்டும். परमेश्वर इन बातों को सुनने वाले जो कोई भी बैठकर सुन रहे हैं, उन सभी लोगों को वो आशीर्वादित रहना है। ஒன்று வீணாக கூடாது. कुछ भी कोई भी चीज, परमेश्वर कोई बातें व्यर्थ नहीं जाना है। தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்யுங்க. परमेश्वर का पवित्र आत्मा क्रिया करना है। பரிசுத்தப்படுத்துங்க. आप उसे शुद्ध எங்களை कीजिए। ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. आपको परमेश्वर हमें आपके राज्य के உம்முடைய लिए हमें तैयार कीजिए। ஆசீர்வாதத்திற்கு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளுக்கு எங்களை உருவாக்குங்க. आपने हमारे लिए रखे गए आशीर्वादों को भलाई के लिए हमें बनाइएगा। உம்முடைய நாமம் மகிமைப்படும். आपका नाम का केवल எல்லா महिमा கன हो। மகிமை உமக்கு செலுத்தும். सारे आधार समान परमेश्वर केवल स्तुति आप ही को देते हैं। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे परमेश्वर पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் இருப்பதாக. आमीन आमीन। எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். सभी को प्रेज कर, परमेश्वर आपको आशीर्वाद दे।